ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூ. இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ தமிழ் புக்ல இருக்கக்கூடியதா பார்க்க போறோம். இந்த டேர்ம் 3 புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 இயல்கள் இருக்கும். இதுல முதல் இயல்ல இலக்கண பகுதியா அணி இலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. முதல்ல அணி அப்படின்னா என்னன்னு தெரியணும். அணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இரு பொருள் தருக அப்படிங்கிற கேள்வியில அணி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அணிக்கு ஒரு பொருள் அழகு, இன்னொரு பொருள் அணிகலன் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. ஓகேங்களா? சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இலக்கணம் அப்படின்னா என்ன? ஒரு செயல் எப்படி அமையணும் அப்படின்னு சொல்றதுதான் இலக்கணம். கரெக்டுங்களா? அப்ப அணி இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல எப்படி சொற்சுவையாலையும் பொருட்சுவையினாலையும் அழகுபடுத்தணும் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியதுதான் அணி இலக்கணம். புரியுதுங்களா? அணினா அழகு அப்படின்னு பொருள். அப்போ ஒரு செயலை எப்படி அழகுபடுத்தணும் சொல்லாலையும் பொருளாலையும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அணி இலக்கணம். அவ்வளவுதான். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர். இதுல பல்வேறு அணிகள் இருக்கு. முதல்ல எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஊமை அணியை பத்தி கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவுமே எளிதான ஒரு அணிதான். இப்போ எடுத்துக்காட்டா மயில் போல ஆடினாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண் நடனம் ஆடுகிறாள். அந்த பெண் ஆடுவது எப்படி இருக்குன்னா, ஒரு மயில் தோகையை விரித்து ஆடினால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அது போல இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த ஆடக்கூடிய பெண், அந்த பெண்ணுடைய ஆட்டமானது எதனை போன்று இருக்கிறது அப்படின்னா மயில் போல இருக்கிறது அப்படின்றாங்க. சோ அப்ப எதோட ஒப்பிட்டு இருக்காங்க? அந்த பெண்ணை மயிலோட ஒப்பிட்டு இருக்காங்க. அப்போ எதனுடன் ஒப்பிடுகிறார்களோ அந்த பொருள் தான் இங்கு உவமை. ஓகேங்களா? இங்க மயிலுடன் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த மயில் அப்படிங்கறதா இங்க ஓமை. எதை போல இருக்குன்னு சொல்றோமோ அதுதான் இங்க ஓமை. ஓகேங்களா? அடுத்தது யாருக்கு அதை ஒப்பிட்டு இருக்காங்க? ஒரு பெண்ணுக்கு, நடனம் ஆடியவளுக்கு. அந்த பெண் இந்த இடத்துல உவ மேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மயில் ஓமை. அந்த ஓமை எதற்காக இங்க பயின்று வந்திருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணிற்காக வந்திருக்கு. அப்ப அந்த பெண் தான் இங்க ஓமேயம். இந்த ஊமையும் ஓமேயத்தையும் இணைக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்குங்க. அதுதான் போல அப்படிங்கிறது. அப்ப மயில் போல ஆடினால், இந்த போல அப்படிங்கிறது தான் ஓம உருவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3 தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப மயில் போல ஆடினால் அப்படின்னா இந்த தொடரில் மயில் அப்படிங்கிறது ஓமை. அடுத்தது அந்த மயில் மாதிரி யார் ஆடினால்? ஒரு பெண் ஆடினார். அந்த பெண் தான் இங்க நடனம் ஆடக்கூடிய அந்த பெண் இங்க ஓமேயம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த போலங்கிற உருவானது ஓம உருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. மீன் போன்ற கண்கள் அப்படின்றாங்க. அதாவது கண்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அதை இங்க பாருங்க, மீன் மாதிரி இருக்கா இப்படி. சப்ப மீன் போன்ற கண்கள், கண்ணானது எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் அப்படின்னா மீனிற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அப்ப மீன்கிறது இங்க உவமை. எதுக்கு ஒப்பிடுறாங்களோ அது உவமை. எந்த இதோட அதாவது எதோட ஒப்பிடுகிறார்களோ அது ஓமை, எதற்காக ஒப்பிடுகிறார்களோ அது ஓமையும். அப்ப எதற்காக இங்க ஒப்பிடுறாங்க? கண்ணுக்கு தான் அந்த ஒப்பீட்டை கூறுறாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இந்த கண் அப்படிங்கிறது இங்க ஓமேயம். இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய உறுப்பு ஓமையும் ஓமேயத்திற்கும் நடுவிலே இணைப்பு சொல்லாக இருப்பதுதான் அந்த போன்றங்கிறது. இந்த போன்றங்கிறது ஓம உருவு. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஓமை, ஓமேயம், ஓம உருவு மூன்றும் அமைந்திருந்தால் அதற்கு ஓமை அணி அப்படின்னு பொருள். புரியுதுங்களா? சப்ப இந்த தொடரை படியுங்கள். இத்தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் மயில், மீன் ஓமை அல்லது ஓமானம்னு சொல்லுவாங்க. ஓமைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓமானம்னு சொல்லுவாங்க. ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க. இந்த ஓமையை எதை வச்சு எதை விளக்கறதுக்காக இந்த ஓமையை எடுத்தாங்களோ அந்த விளக்கக்கூடிய பொருள் ஓமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடரில் போல போன்ற என்பவை ஓம உருவுகள். இந்த ரெண்டையும் ஓமையும் ஓமேயத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இணைப்பு சொற்களா வரக்கூடியது இங்க ஓம உருவுகள். இந்த மாதிரி மூன்றும் அமைந்திருந்தால் அதுதான் ஓமை அணி. இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்றாங்க. அதாவது பூமி எப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அப்ப பூமி எப்படி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்கிறதோ அது போல, அதாவது நிலமானது எப்படி தன்னை அகழ்பவரை, அகழ்தல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப நிலமானது தன்னை எப்படி அகழ்பவரை பொறுத்து கொள்கிறதோ அது போல நம்மை இழிவு செய்யக்கூடியவர்களையும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம
இழிவு செய்யக்கூடியவர்களை பொறுத்துக்கணும்ன்றோம். அப்ப இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? நிலம் எப்படி தோண்டும் பொழுது பொறுத்து கொள்ளுதோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் அப்படிங்கறதுதான் உவமை. நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உவமை எதுனா இதுதான் உவமை. இதனால் விளக்கப்படக்கூடிய பொருள் என்ன? இது எப்படி தாங்கிக்குதோ அதே மாதிரி நம்மளும் நம்மள இகழ்றவங்களை பொறுத்து கொள்ளணும் அப்படின்றோம். அப்ப இது ஓமேயம். ஓகேங்களா? இதுக்கு நடுவுல இருக்கு பாருங்க போல அப்படின்னு ஒரு உறுப்பு, இதுதான் ஓம உருவு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பாடல்ல ஓமை, ஓமேயம், ஓம உருவு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதற்குத்தான் ஓமை அணின்னு பொருள். அடுத்தது இந்த ஓம உருவா போல மட்டும்தான் வருமா இல்ல போன்ற மட்டும்தான் வருமானா நிறைய இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு ஒரு சில சொற்கள்லாம் தெரியாது, திரிச்சொற்கள் நிறைய இருக்கு இதுல. ஒண்ணு போல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரல, இது எல்லாமே இந்த போலன்ற மீனிங்ல வரக்கூடிய சொற்கள் தான். ஓகேங்களா? நம்ம முந்தைய வகுப்புலயே பார்த்தோம், ஒரு சொல்லுக்கு சொன்ன ஒண்ணு பொருள் புரிஞ்சிருச்சுன்னா அது இயற்சொல். ஆனா சொன்ன ஒண்ணு பொருள் புரியாம இலக்கியங்களை படிச்சவங்களுக்கு மட்டும்தான், அதாவது கற்றவர்களுக்கு மட்டும்தான் பொருள் புரியுது அப்படின்னா அது என்னது? திரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ அப்ப இதுல புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உருள இதெல்லாமே ஊமை உருவுகள். இது எல்லாமே எல்லாருக்கும் புரியாது. கற்றறிந்தவர்களுக்கு, இலக்கியத்தில் கைத்தேர்ந்தவர்களுக்கு, இலக்கியத்தை படித்து அறிந்தவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள். அதனால் இவை அனைத்தும் திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இடைத்திரிச்சொல்ல வரும். ஏன்னா இடையில தான் வரும், ஏதாவது ஒரு சொல்லோட இடையில தான் வருமே தவிர தனித்து நின்றதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது ஓமையணி பார்த்தாச்சா? இப்போ எடுத்துக்காட்டு ஓமையணி. அது என்ன மேம் எடுத்துக்காட்டு ஓமையணினா? ஓமை, ஓமேயம், ஓம உருவு மூணு வந்துச்சுன்னா அது ஓமையணி. இதுல ஓமையும் ஓமேயம் மட்டும் இந்த ஓம உருவு இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. புரியுதுங்களா? சப்ப என்ன எடுத்துக்காட்டுங்க கொடுத்திருக்காங்கன்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்றாங்க. அதாவது எப்படி மணல் இருக்கக்கூடிய நிலத்தை தோண்டி, அதாவது கேணி தோன்றும் மணல் இருக்கக்கூடிய ஒரு நிலத்திலே எப்படி கேணி தோண்டும் பொழுது, கிணறு தோண்டும் பொழுது நீரானது ஊறுமோ அது போல நம் கல்வி கற்க கற்க நம்மளுடைய அறிவு ஊறும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த குறளுக்கான பொருள். ஓகேங்களா? அப்ப நாம் படிக்க படிக்க கற்க கற்க மனிதர்களுக்கு, மாந்தர் அப்படின்னா இந்த இடத்துல மனிதர் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? மாந்தர்னா எனது மனிதர் அப்படின்னு பொருள். தொட்டனை, தொட்டு அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு பொருள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒரு மணற்கேணி தோண்டும் பொழுது எப்படி நீர் ஊறுமோ அதுபோல மக்களுக்கு, மனிதர்களுக்கு கற்க கற்க அறிவு மிகும் அப்படின்றாங்க. அப்போ நாம் கற்க கற்க அறிவு ஊறும். இதற்கு எடுத்துக்காட்டா எதை சொல்றாங்க? ஒரு ஊமை சொல்லிருக்காங்க. அதுதான் மணல் உள்ள நிலத்திலே ஒரு கேணி தோண்டும் பொழுது, கிணறானது தோண்டும் பொழுது நீர் பெருகும் அப்படின்றாங்க. சோ அப்ப இதுல தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படிங்கிறது உவமை. இதைத்தான் நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இது உவமை. சோ இதே மாதிரி மாந்தர்களுக்கு, அதாவது மனிதருக்கு கற்க கற்க அறிவு ஊறும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் என்னன்னா, மனிதர்களுக்கு கற்க கற்க அறிவு வளரும் அப்படிங்கிறது. அப்ப இது ஓமேயம். இந்த இடத்துல ஓமையையும் ஓமேயத்தையும் இணைப்பதற்கான சொற்கள் இங்கு இல்லை. அப்ப அந்த ஓம உருவு அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஓமையும் ஓமேயத்தையும் இணைப்பதற்கான அந்த ஓமை உருவு இடம்பெறவில்லை அப்படின்னா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதுவே இடம் பெற்றிருந்துச்சுன்னா அது ஓமை. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப மணற்கேணி என்பது ஓமை, மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்பது ஓமேயம். இடையில் அது போல அப்படிங்கிற அந்த ஓம உருவானது மறைந்து வந்துள்ளது. சோ இந்த மாதிரி ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் ஓம உருவு மறைந்து வந்தால் அஃது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணும். ஏன் இங்க அது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லாம அஃது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்றாங்கன்னா, இந்த முதல் எழுத்து என்னது? ஏங்கிறது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி அதுன்னு நீங்க சொல்ல வரீங்க, சுட்ட வரீங்க அப்படின்னா அத்துன்னு தான் சொல்லணுமே தவிர அதுன்னு சொல்லக்கூடாது. உயிரெழுத்துல இங்க தொடங்குனாதான் அதுன்னு போடணும். இது உயிர்மெய் எழுத்துல தொடங்குனாதான் அதுன்னு போடணும். உயிரெழுத்துல தொடங்குனா அத்துன்னு போடணும். இது பிழை தொடரை கண்டறிக அல்லது சரியான தொடரை, பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்ற கேள்விகள்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு ஓருக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது தெரியும். அதாவது ஒரு ஓர் ரெண்டுக்கும் பொருள் ஒண்ணுதான், ஆனா எதை எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா?
இந்த ஓர், அஃது இது எல்லாமே இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் உயிரெழுத்துல தொடங்குனா மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுவே இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு உயிர்மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அது பயன்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது இல் பொருள் ஓமையணி. இதுலயே சொல்லியாச்சு. இல் பொருள், இல் அப்படின்னா என்னன்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதுதான் இல் பொருள் ஓமையணி. அதாவது இந்த உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இப்ப மயில் போல ஆடினால்னா மயில் தோகை விரிச்சு ஆடும். அதே மாதிரி ஒரு பெண் ஆடுறானா மயில் தோகை விரித்து ஆடக்கூடியது இந்த உலகத்துல எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு ஊமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படிங்கும் போது அது எதுக்கு கீழே வரும்னா இல் பொருள் ஓமை அணிக்கு கீழே வரும். ஓகேங்களா? சப இங்க முதல் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அப்படின்றாங்க. அதாவது மாலை நேரத்துல மழை பொழியுதாம். அந்த மலைத்தூறல் அந்த சூரிய வெளிச்சம் பட்டு பார்ப்பவர்களுக்கு எப்படி தெரியும்னா அந்த வெளிச்சத்துல அந்த நீர்த்துளிகள் எல்லாம் பொன் மாதிரி மின்னுதான். சோ அப்ப அது எப்படி இருக்குன்னா பொன்மலை பொழியிற மாதிரி இருக்கான். இந்த பொன்மலை பொழியிறங்கிற விஷயம் இந்த உலகத்துல இருக்கா? இல்ல. சோ அப்ப இந்த ஊமை, அதாவது மழை பொழிவது, அந்த மழை தூறலானது பொன்மலை போல இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஊமை எதுனா இந்த பொன்மலை அப்படிங்கறதுதான் ஊமை. பொன்மலை பொழிந்தது போல் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல இந்த தொடர்ல இருக்கக்கூடிய ஊமை. ஆனா இந்த விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அடுத்தது இதன் மூலம் விளக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்யுது, மழை தூறுது அப்படின்றோம். அப்ப இது ஓமேயம். ஓகேங்களா? சோ அப்ப ஓமையும் இடம்பெற்றிருக்கு, ஓமேயமும் இடம்பெற்றிருக்கு, ஓம உருவும் போல் அப்படிங்கிற அந்த ஓம உருவும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி மூன்றும் இடம்பெற்றாலும் சொல்லக்கூடிய அந்த ஓமையானது உலகத்தில் இல்லாத ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா அது இல்பொருள் ஓமையம். உலகத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ஓமையணியா இருக்கும். புரியுதுங்களா? சோ அவ்வளவுதான். இன்னொரு எடுத்துக்காட்டு, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்தது. அதாவது காளையானது கொம்பு முளைத்து குதிரை போல பாஞ்சுச்சான். எப்படி? கொம்பு முளைத்து குதிரை போல. குதிரைக்கு எங்கேயாவது இந்த உலகத்துல கொம்பு முளைக்குமா? முளைக்காது. அப்ப குதிரைக்கு கொம்புங்கிறதே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது குதிரை வேகமாக பாய்ந்து போகக்கூடியதுதான். குதிரை போல பாய்ந்தது அப்படின்னா அந்த இடத்துல இது ஓமை அணியா இருக்கும். காலை குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படின்னா காளைய வந்து குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப குதிரை அப்படிங்கிறது ஓமை, காளைங்கிறது ஓமையம், போலங்கிறது ஊம உருவு. சோ அப்போ ஊமை, ஊம உருவு, ஊமையம் மூன்றும் இடம் பெற்றிருந்தால் அது ஓமை அணி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்றாங்க. அப்ப இல்லாத ஒன்றை சொல்கிறார்கள். இந்த மாதிரி இல்லாத ஒன்றை சொல்லி இல்லாத ஒரு ஓமையை சொல்லும் பொழுது சொல்லி ஓமை, ஓமேயம், ஓம உருவு மூன்றும் இடம்பெற்றிருந்தால் அதுதான் இல்பொருள் ஓமையம். ஓகேங்களா? இங்க காளையை எதனோடு ஒப்பிடுறாங்கன்னா கொம்பு முளைத்த குதிரைக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்போ இந்த கொம்பு முளைத்த குதிரைங்கிறது ஓமை, காளைங்கிறது ஓமேயம். அதாவது இந்த ஓமையினால் விளக்கக்கூடிய ஒரு பொருள் எதுனா காளை. சோ அப்ப அது ஓமேயம். இதுல இந்த போல அப்படிங்கிறது என்னன்னா ஓம உருவு. ஓகேங்களா? சோ அப்ப மூன்றும் இருக்கு. ஓமேயம் இருக்கு, ஓம உருவு இருக்கு, ஓமை இருக்கு. மூன்றும் இருந்தாலும் இந்த ஓமை உலகத்தில் இல்லாத ஒன்று. அதனால் இது இல்பொருள் ஓமையன். இதுதான் வந்து சொல்லுவாங்க இல்பொருள் ஓமையன்ட்டு. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல்பொருள் ஓமையணி அப்படிம்பாங்க. இதுவே உலகத்துல இருக்கிறத சொல்லி ஓமை, ஊமையம், ஓம உருவு வந்துச்சுன்னா அது ஓமையணி. ஓகேங்களா? உலகத்துல இருக்கிறதையே சொல்லி ஓமை, ஓமையை மட்டும் வந்து ஊம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இதுவே உலகத்துல இல்லாத ஒரு ஓமையை சொல்லி ஓமேயம், ஊம உருவு வந்தால் அது இல்பொருள் ஓமையணி. புரியுதுதா? அடுத்தது கற்பவை கற்றபின். இதுல ஒரு சில தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எது ஓமை, எது ஓமேயம், எது ஊம உருவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலர் அன்ன பாதம் அப்படின்றாங்க. அதாவது மலர் அன்ன பாதம், அன்ன அப்படின்னா ஓம உருவு. ஓகேங்களா? மலர் போன்ற பாதம் அப்படிங்கறதுதான். அப்ப இதுல பாதத்தை எதனுடன் ஒப்பிடுகிறார்கள்னா மலரோடு ஒப்பிடுகிறார்கள். அப்ப பாதத்திற்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது மலர். அப்ப மலர் ஓமை. இதனை மலரை கொண்டு, மலர் மாதிரி எது இருக்கு? பாதம் இருக்குன்றோம். அப்ப பாதம் ஓமேயம். இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வேர்டு வந்து அன்ன ஊம உருவு. ஓகேங்களா? அடுத்தது தேன் போன்ற தமிழ் அப்படின்றமா. இதுல தேன் போன்ற தமிழ், தமிழ் எப்படிப்பட்டது? தேன் போன்றது அப்படின்றாங்க. அப்ப தமிழை எதனுடன் இது ஒப்பிடுறாங்க அப்படின்னா தேனோட ஒப்பிடுறாங்க. அந்த மாதிரி தமிழானது இனிமையானதுங்கிறாங்க. சோ இப்ப இந்த இடத்துல தேனோட ஒப்பிடுறதுனால தேன்கிறது ஓமை. இந்த ஒப்பீட்டினால் விளக்கக்கூடிய பொருள் தமிழ். அப்ப தமிழ் ஓமேயம், போன்றங்கிறது ஓம உருவு. புலி போல பாய்ந்தான் சோழன். ஓகேங்களா? சோழன் எது போல பாய்ந்தான்? புலி போல. அப்ப சோழனை எதனுடன் ஒப்பிடுகிறார்கள்? புலியுடன் ஒப்பிடுகிறார்கள்.
அப்ப எதோட ஒப்பிடுறாங்களோ அதுதான் ஓமை. இப்ப புலிங்கிறது ஓமை. இந்த ஒப்பிட்டு சொல்றாங்க பாருங்க, எதற்காக ஒப்பிடுகிறார்கள் புலியோடு? சோழனை. அப்ப அந்த சோழன்கிறது ஓமேயம். அந்த ஓமையால் விளக்கக்கூடிய பொருள் ஓமேயம். நடுவுல இருக்கக்கூடிய இந்த போலங்கிறது ஓம உருவு. ஓகேங்களா? மயில் ஒப்ப ஆடினால், இதுல மயில் அப்படிங்கிறது ஒரு மயிலொப்ப ஆடினால் மாதவிங்கிறோம். அப்ப மாதவி மயிலை போல ஆடினால்றோம். அப்ப மாதவி எதனோட ஒப்பிடுகிறோம்? மயிலுடன் ஒப்பிடுகிறோம். அப்ப மயில்ங்கிறது இதுல ஓமை. அடுத்தது மாதவி. இந்த ஓமையினால் விளக்கக்கூடிய பொருள் யார விளக்குறோம் அப்படின்னா மாதவியை விளக்குறோம். அவ மாதவி ஓமேயம். அடுத்தது ஓம உருவு ஒப்ப. ஓகேங்களா? ஒப்பு இல்ல, ஒப்ப. அடுத்தது மொழியை ஆகும் பகுதி. இந்த பகுதியில வந்து உங்களுக்கு பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க தான் வந்து கொடுப்பாங்க. ஆனா இங்க பாடலை கொடுத்திருக்காங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இத, ஏன்னா இப்படி கூட கொடுக்கலாம்ல. சோ அதனால பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்த இத்தூரம், குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன். அதாவது அந்த காலத்துல ஓலையில தானே எழுதுவாங்க. அப்ப தூது எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஓலையாக நான் மாறுறேன். அழுகிற பிள்ளைக்கு கிளுகிழப்பை நானானேன் கைத்திரிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்புமானேன். தும்பு அந்த கட்டை வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த இத பனைமரத்தை வெட்டி வச்சிருப்பாங்க, அதுலதான் இந்த மாடை கட்டுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல. சோ அது தும்புமானேன் அப்படின்றாங்க. சோ இதுல பனை தரும் உணவு பொருள் எது? இந்த சொல்லக்கூடிய பயன்கள்ல எதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியும்? பதனியே குடிக்க முடியும், நுங்க சாப்பிட முடியும். அப்ப இந்த ரெண்டு தான் வந்து உணவு பொருள். பனைமரம் யாருக்கு கிளுகிழப்பையை தரும் அப்படின்னா அழுகிற பிள்ளைக்கு, குட்டி பிள்ளைங்களுக்கு தான் கிளுகிழப்பாக மாறுது. அடுத்தது தூதோலை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. இத கூட கேட்கலாம் உங்களுக்கு, பிரித்தெழுதுக. தூதோலை அப்படிங்கிறது தூது கூட்டல் ஓலைன்னு பிரிக்கலாம். இதுவே தூது கூட்டல் ஓலையை சேர்த்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்கன்னா, நிலைமொழியோடைய அதாவது வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கு. நிலைமொழியுடைய ஈர் எழுத்து ஒரு குற்றியல் உகரமாக இருக்கு. குசுடு துப்புரு தூ இருக்காங்க. அப்ப இது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உகரம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த தூங்குறத எப்படி பிரிக்கலாம்னா இத்து கூட்டல் ஊன்னு சொல்லலாம். அப்ப உயிர் எழுத்து வர்றதுனால இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு, இது எதனோட சேர்ந்திருக்கு? இத்தோட சேர்ந்திருக்கா? இத்து கூட்டல் ஊன்னு தானே படிக்கணும், தூணு. அப்ப இது சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மெய்யை விட்டு விட்டு இது ஓடிடும். அப்ப ஊ போயிடும். ஊ போயிடுச்சுன்னா இது எப்படி மாறும்? தூத் கூட்டல் ஓலைன்னு மாறுமா? அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி, அதாவது உடல் மேல் உயிர் வந்து உயிரெழுத்தானது, உடல்ங்கிறது இந்த மெய்யெழுத்த சொல்றாங்க. அப்ப மெய்யெழுத்து மேல இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றுவதுங்கிறது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இத்து கூட்டலோ தோ அப்படின்னு மாறிடும். அப்ப தூதோலை அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சோ அடுத்தது பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியலிடுக. பதனி, நுங்கு, தூதோலை, கிளுகிழுப்பை, கயிறு, தும்பு, இது எல்லாமே. பாடலுக்கு ஏற்ற தலைப்பு தருக. இது நீங்க உங்களுக்கு வரக்கூடிய இதுதான். பனை மரத்தோட பயன்கள் சொல்லிருக்கனால பனையின் பயன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பனை மரம் தரும் வரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்தெழுதுக. ப்ரீவியஸ் இயர்ல இந்த பகுதியில இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிறத அப்படியே உங்களுக்கு எடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ என் தாயார் என்னை காத்து வளர்த்தார் அப்படிங்கிறாங்க. எப்படி கண்ணை இமை காக்குமோ, கண்ணை காக்கக்கூடியது இது நம்மளுடைய இமைகள் தான். அந்த மாதிரி என்னுடைய தாய் என்னை காத்து வளர்த்தாள் அப்படின்றோம். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய ஊமை எதுனா கண்ணை இமை காப்பது போல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது நானும் என் தோழியும் இணைந்து இருந்தோம் அப்படின்றோம். நகமும் சதையும் எப்படி ஒன்றி இருக்குமோ அது போல ஒற்றுமை ஆக நானும் என் தோழியும் இருந்தோம் அப்படின்றோம். சப்ப நகமும் சதையும் போல. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழிப்பு. இஞ்சியை கடிச்சிச்சுன்னா அது என்ன பண்ணும்? அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி ஆட ஆரம்பிக்கும், அப்ப விழிக்கும். சோ அதான். அடுத்தது திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா ஒரு நெல்லிக்கனி உங்க உள்ளங்கையில இருந்துச்சுன்னா உங்களால அதை தெளிவா பார்க்க முடியுமா? நல்ல வெளிப்பட்ட தன்மையா இருக்குமா? அதோடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி அப்ப திருவள்ளுவரின் புகழை உலகமே தெளிவாக அறிந்துள்ளது அப்படிங்கறத இந்த இடத்துல பொருள். அப்ப உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு அர்த்தம். எலியும் பூனையும் போல அப்படின்னா பகைமை. ரெண்டு எலிக்கும் பூனைக்கும் ஆகவே ஆவாது. சப்ப பகைமை. ஓகேங்களா? அடுத்தது அப்துல் கலாமின் புகழ் டாஷ் உலகெங்கும் பரவியது. குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னு அர்த்தம். ஒரு குன்று மேல ஒரு விளக்கு இருக்குன்னா அந்த ஒளியானது அதனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் பரவும்.
கரெக்ட்டுங்களா? சோ அப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குன்று மேல இருக்குன்னா நிறைய பேரால அதை பார்க்க முடியும். அதுவே ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்கு வச்சா என்ன இருக்கும்? யாருக்குமே தெரியாது. சோ அதான் அப்ப அப்துல் கலாமுடைய புகழ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிந்தது. அப்ப குன்றின் மேல் இட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவும் அப்படிங்கறதா சரியான விடை. குடத்துக்குள் இட்ட விளக்கு அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இருப்பதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது, சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல் என் மனதில் பதிந்தன. அதாவது பசுமரத்தாணி ஒரு சின்ன இளம் மரத்துல போயிட்டு பசுமையான மரத்துல போய் ஒரு ஆணி அடிச்சீங்கன்னா அடிக்க முடியும். இதுவே ஒரு காஞ்சு போன மரத்துல போய் ஆணி அடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹார்ட். ஓகேங்களா? அப்ப எப்படி ஒரு பசு மரத்துல நம்மளால டக்குன்னு ஒரு இளமையான மரத்துல உங்களால எளிதில ஆணி அடிக்க முடியுமோ, ஆணி அடிச்சா எப்படி நங்குன்னு போய் உட்காருமோ, அந்த மாதிரி சின்ன வயசுல நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என்னுடைய மனதுல ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இதுல ஆழமாக பதிதல் அப்படிங்கறதா விஷயம். ஒரு பசு மரத்துல போய், அதாவது ஒரு இளமையான மரத்துல போய் ஒரு ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா நல்லா ஆழமா பதியும். ஆனா காஞ்சு போன மரத்துல அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? கிணற்று தவளை போல அப்படின்னா என்னன்னா, உலகம் அறியாமல் இருப்பது. அதாவது அந்த தவளை, கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய தவளைக்கு அந்த கிணத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த கிணத்தை தாண்டி அது வெளியில வந்துச்சுன்னா சர்வை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கிணற்று தவளை போலன்னு சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. திருநெல்வேலியில திருன்னு பயன்படுத்தலாம், நெல் அல்லது வேலி அல்லது இந்த வேவையும் இல்லையும் சேர்த்து வேல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம்ல என்ன சொல்லலாம்? பட்டினம்னு சொல்லலாம், நாகம்னு சொல்லலாம், கப்பம் கா இப்பா இந்த இம். ஓகேங்களா? கன்னியாகுமரியில கனி, அடுத்தது குமரி, அடுத்தது கரி, இதெல்லாமே வரும். செங்கல்பட்டு கல்லு, பட்டு, செல், அதுக்கு அடுத்தது பல், கல், இதெல்லாம் வரும். உதகமண்டலம்ல மண், மண்டலம், கண், அடுத்தது தன் கூட வரும். தன் அப்படின்னா குளிர்ச்சிங்கிற பொருள் தரக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது உன், தடம், இதெல்லாம் வரும். பட்டுக்கோட்டை, பட்டு, படை, படை, அடுத்தது கோடை, கோ, ஒரு எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி பல சொற்கள் வரும். அடுத்தது கலை சொற்கள் அறிவோம். நாகரீகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, அடிக்கடி கேட்கக்கூடியது. இந்த நாட்டுப்புறவியல், அறுவடை, நீர்ப்பாசனம், அயல் நாட்டினர், இங்க இருக்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல வந்துருக்கு. ஓகேங்களா? சோ இதுல சிவிலைசேஷன் அப்படின்னா என்னன்னா நாகரிகம். ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல் அப்படின்னு அர்த்தம். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. இரிகேஷன் நீர்ப்பாசனம். இந்த நான்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி இடம்பெற்றது, பாத்துக்கோங்க. ஃபாரினர் அப்படின்னா அயல் நாட்டினர். அடுத்தது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. போயட் அப்படின்னா கவிஞர். பாடி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கலைச்சொல். பாடினா வந்து நெற்பயிர்னு அர்த்தம். அடுத்தது கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல் அப்படின்னு அர்த்தம். அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அர்த்தம். ஓகேங்களா? அக்ரோனமினா என்னது? உளவியல். அடுத்தது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, சிவிலைசேஷன் நாகரிகம், ஹார்வெஸ்ட் அறுவடை, இரிகேஷன் நீர் பாசனம், ஃபாரினர் அயல் நாட்டினர். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கலை சொற்கள், நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இயல் 2லயும் நம்மளுக்கு அணி இலக்கணத்தை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. இதுல எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா உருவக அணியை பத்தி கொடுத்திருக்காங்க. ஊமை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் உருவகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அணி இலக்கணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தேன் போன்ற தமிழ், தேன் போன்ற தமிழ், இது வந்து உவமை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா தமிழ் எது மாதிரி இருக்கான்? தேன் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுவே தமிழ் தேன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேரு தான் என்னன்னா உவமை, உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தேன் போன்ற தமிழ்ங்கிறது உவமை, தமிழ் தேன் அப்படிங்கிறது உருவகம். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஓமிக்கப்படக்கூடிய பொருள் பின்னாடி வரும், ஓமை முன்னாடி வரும், நடுவுல இந்த ஓம உருவானது இடம்பெறும். இந்த மாதிரி அமையும், அதுதான் ஓமை. ஓகேங்களா? அதாவது தமிழ், அதாவது ஓமிக்கப்படக்கூடிய பொருள் எதுன்னா தமிழ்ங்கிறது எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா தேனோட ஒப்பிடுறாங்க, இது ஓமை. அப்ப இந்த போன்ற அப்படின்னு நடுவுல இருக்கிறது ஓம உருவு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஆனா உருவகத்துல இந்த ஓம உருவெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, இந்த போன்றங்கிற வார்த்தை இருக்குன்னா தமிழ் வந்து தேன் மாதிரி, பட் எக்ஸாக்டா ஈக்குவல் கிடையாது. தேன் மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். மொத்தத்துல தேன் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா உருவகம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ் இஸ் ஈக்குவல் டு தேன் அப்படின்னு சொல்றது.
புரியுதுங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? அதாவது ஒன் இஸ் ஈக்குவல் டு அனதர் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒன்னு வந்து இன்னொரு மாதிரி இருக்கும், இட்ஸ் சிமிலர் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலேயும் இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம். ஆனா ஈக்குவல் அப்படின்னா ரெண்டும் ஒன்னேதான் அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டும் ஒன்னேதான்னு சொல்லக்கூடியதுதான் உருவகம். ஆனா ஓமைங்கிறது ஏறத்தாழ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப இந்த உருவகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஓமிக்கப்படக்கூடிய பொருள் முதல்ல இருக்கும். அதாவது இங்க ஓமிக்கப்படக்கூடிய பொருள் பின்னாடி இருந்துச்சுல்ல, அது இங்க முன்னாடி இருக்கும், ஓமை வந்து பின்னாடி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும், நடுவுல அந்த ஓமை உருவு வந்து இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஊமையாக கூறுவது ஊமை அணி என முன்று கற்போம். ஊமை வேறு, ஊமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆகும். புரியுதுங்களா? அதாவது ஊமை வேற, ஊமையம் ஊமிக்கப்படக்கூடிய பொருள் வேற, ஊமை வேற ஊமையம் வேற அப்படின்னு சொல்லாம ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னன்னா உருவகம். ஓகேங்களா? ஆனா ஊமையில வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இது மாதிரி இதுன்னு சொல்லுவோம், ஆனா இதுதான் இதுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் இந்த உருவக அணியை பொறுத்த வரைக்கும் ஓமிக்கப்படக்கூடிய பொருள், அதாவது ஓமேயம் இருக்குல்ல, அது வந்து முதல்ல வந்துரும், ஓமை பின்னாடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமை ஆகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் ஆகும். அதாவது தமிழாகிய தேன் அப்படின்னா தேனா, தமிழ் வந்து தேனுக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு சொல்றோம். தமிழாகிய தேன் அப்படின்ட்டோம், இப்ப தமிழ் தான் தேன் அப்படின்றோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இது வெள்ளம் போன்ற இன்பம், எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து வருதோ அது மாதிரி இன்பத்துல நான் பெருக்கெடுத்து போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னு பயன்படுத்துவோம், அது ஓமை. அதுவே இன்ப வெள்ளம்னு பயன்படுத்துறீங்கன்னா என்னுடைய மகிழ்ச்சி இப்போ எந்த மாதிரி இருக்குன்னா வெள்ளத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரிதான் கடல் போன்ற துன்பம், எப்படி கடல் பறந்திருக்கிறதோ அந்த மாதிரி எனக்கு துன்பம் பறந்திருக்கிறதுன்னு சொல்றதுக்காக தான் கடல் போன்ற துன்பம் அப்படின்னு கடல் போன்ற துன்பம் அப்படிம்போம். அதுவே வந்து துன்பக் கடல் அப்படின்னா கடல் போலலாம் இல்ல, கடல் எப்படி பறந்திருக்கோ அதுக்கு ஈக்குவல் என்னுடைய துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் துன்பக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரியுதுங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? சோ இந்த ஓம உருவு இடம்பெறாது, ஓமிக்கப்படக்கூடிய பொருள் முதல்ல இருக்கும், ஓமை பின்னாடி இருக்கும், அதுக்கு அடுத்தது ஓமையும் ஓமேயமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உருவகம். ஓகேங்களா? இவ்வளவுதான். சோ இப்போ ஒரு பாடல் இங்க கொடுத்திருக்காங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கு சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குவே என்று அப்படின்றாங்க. அதாவது வையம் தகலியா, தகழி அப்படின்னா என்னன்னா விளக்குன்னு அர்த்தம், அகல் விளக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப வையம்னா என்னது? பூமி. அப்ப பூமியே விளக்காகும். வையம் தகலியா, இங்க அந்த போன்றங்கிற உறுப்பு இல்ல பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வையத்தை தான் வந்து ஓமிக்கிறாங்க. சோ அப்ப ஓமிக்கப்படக்கூடிய பொருள் இங்க இருக்கு, எதோட ஒப்பிட்டு சொல்றாங்க? அகல் விளக்குக்கு சொல்றாங்க. சோ அப்ப அந்த ஓமை வந்து பின்னாடி இருக்கு, அப்ப இது உருவகம்னு அர்த்தம். அப்ப வையம் தகலியா அப்படிங்கிறது உருவகம். அப்ப பூமியை அகல் விளக்காகும். வார்க்கடலே, வார்னா ஒழிக்கக்கூடிய கடல் அப்படின்னு அர்த்தம், வார்னா சத்தம் எழுப்பக்கூடியதுன்னு பொருள். அப்ப வார்க்கடலே நெய்யாக அப்படின்னா அந்த ஒழிக்கக்கூடிய அந்த கடல் நெய்யாக அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஓமிக்கப்படக்கூடிய கடலை எதோட ஒப்பிடுறாங்க? நெய்யோட. அந்த ஒப்பிடக்கூடிய அந்த ஓமையானது பின்னாடி வந்திருக்கு, எதற்காக ஓமிக்கக்கூடிய அந்த பொருள் வந்து முன்னாடி வந்திருக்கு. அடுத்தது வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்றாங்க. வெய்ய கதிரோன் அப்படின்னா சூரியன். சூரியனை வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா விளக்குக்கு, அந்த விளக்குடைய அந்த சுடருக்கு வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப கதிரவன் சுடராகவும் ஓமிக்கப்பட்டு உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி அமைந்ததாகும். இந்த இடத்துல வையம் தகலியா வார்க்கடல் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்றமா. சுப இந்த இடத்துல இது வந்து உருவக அணியாக வந்திருக்கு, உருவகம் பயின்று வந்திருக்கு, அதனால இது வந்து உருவக அணி. ஓகேங்களா? தகழி போன்ற வையம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஓமை அணியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல உருவகம் வந்ததுனால இது என்ன அப்படின்னா உருவக அணி. அடுத்தது ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்னன்னா, இப்போ எடுத்துக்காட்ட அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்றோம். அதாவது அறிவுங்கிற விளக்க பயன்படுத்தி நம்ம எதை போக்கணும்? இருளாகிய அறியாமையை போக்க வேண்டும். கரெக்டுங்களா? சோ இப்ப அறிவு என்னும் விளக்கு, அப்ப இந்த இடத்துல அறிவு
விளக்கு அப்படின்ட்டு. அப்ப விளக்குங்கிறது இங்க ஓமை. இதனால் ஊமிக்கப்படக்கூடிய பொருள் எதுனா அறிவு. அப்ப இந்த மாதிரி முதல்ல இது ஊமிக்கப்படக்கூடிய பொருள், பின்னாடி விளக்குன்னு இருக்கா. சோ அப்ப இது ஒரு உருவகம். அப்ப இந்த இடத்துல அறிவுக்கு உருவகம் இருக்கு, விளக்குன்னு உருவகப்படுத்திட்டாங்க, அறிவு விளக்காக உருவகப்படுத்துருச்சு. ஆனா இங்க அறியாமைங்கிறத எதற்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இருளுக்கு ஈக்குவலா சொல்லிருக்கணும். ஆனா இந்த இடத்துல இருள் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இல்லை. ஓகேங்களா. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை என்னும் இருளை நீக்கிட வேண்டும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உருவகணியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு பொருளை உருவகப்படுத்திட்டு இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாம விடக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏகதேச உருவக அணின்னு சொல்லுவாங்க. இந்த தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் அறியாமையை நீக்க வேண்டும். விளக்கை கொண்டு எதை நீக்குவோம்? இருளை நீக்குவோம். அப்ப அந்த இருள் அப்படிங்கிற அந்த இதானது இங்க இல்ல. அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படக்கூடிய இரு பொருட்கள்ல ரெண்டு விஷயத்துல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்னு உருவகப்படுத்தாம விடுறதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. அதாவது ஏகதேசம் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு பகுதியை மட்டும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா. சப்ப அறிவு என்னும் விளக்காக அறிவை விளக்குக்கு உருவகப்படுத்தி விட்டு அறியாமையை இருளுக்கு உருவகப்படுத்த மறந்து விட்டார்கள். சோ இந்த மாதிரி ஒன்றை படுத்தி இன்னொன்றை படுத்தாமல் விடுவதுதான் ஏகதேச உருவக அணி. இதுவே ரெண்டையுமே பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது உருவக அணி ஆயிருக்கும். ஓகேங்களா. ஏகதேசம்னா ஏதாவது ஒன்ன மட்டும் பண்ணிட்டு ஒன்ன விட்டுறது, அந்த மாதிரி பொருள். அடுத்தது ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்றாங்க. இதுல பெருமை அப்படின்னா என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அடையக்கூடிய உயர்வு அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு புகழ்பெற்று உயர்ந்த நிலையை அடையக்கூடியது பெருமைன்னு சொல்லலாம். இதுவே ஏனைய சிறுமைக்கும் அப்படின்னா இந்த மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த தாழ்வு, சிறுமைங்கிறத தாழ்வுன்னு சொல்லலாம். அப்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கையில மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா தத்தம் கருமமே. கருமம் அப்படின்னா நம் செய்த வினைகள் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி நம்ம செஞ்ச செயல்கள், வினைனா செயல்னு அர்த்தம். அப்ப நம்ம முன்னாடி என்ன செயல் செஞ்சோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வும் தாழ்வுமானது ஏற்படும் அப்படிங்கறதான் இந்த குறளுக்கான பொருள். இதுல என்னன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதுல இந்த கட்டளைக்கல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொண்ணுடைய தரத்தை, அதாவது தங்கத்தை உரசி பார்க்கக்கூடிய அந்த கல்லைதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கட்டளைக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தங்கத்தின் தரத்தை அறிய உதவக்கூடிய அந்த உரைக்கல் தான் என்னன்னா கட்டளைக்கல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்ப பொண்ணை உரசி பாக்குறது, ஒரு பொண்ணை உரசி பாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் அந்த கட்டளைக்கல். அந்த கட்டளைக்கல்ல எதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருமத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களுக்கு, அந்த செயல்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தரத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தரத்தை நிர்ணயிப்பது அவன் செய்யக்கூடிய செயல்கள். அப்போ ஒரு பொண்ணின் தரத்தை நிர்ணயம் செய்வது அந்த உரைக்கல். அப்போ இந்த இடத்துல கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு இந்த உரைக்கல்லை மக்கள் செய்யக்கூடிய, அவர்களுடைய இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய நல்ல தீய செயல்களை பற்றி உருவகப்படுத்திட்டாங்க. அப்ப வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்து விட்டார். கர்மமே கட்டளைக்கல். புரிஞ்சுச்சுங்களா. அதாவது ஒரு பொண்ணுடைய தரத்தை எதை கொண்டு அறிய முடியும்? உரைக்கல்லை கொண்டு தான் அறிய முடியும். அப்போ உரைக்கல் தான் தீர்மானம் செய்யும் ஒரு பொண்ணுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஒருவனுடைய வாழ்க்கையுடைய தரத்தை அவன் உயர்வனா அல்லது தாழ்ந்து போகணுமா அப்படிங்கறத நிர்ணயம் செய்யக்கூடியது எதுனா கர்மம், அவன் செய்த அந்த முன்வினை செயல்கள் தான். ஓகேங்களா. சோ அப்படிங்கும் போது அவன் செய்த செயல்கள் இங்கு அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைந்திருக்கா. அப்ப வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பொருளான அந்த கருமத்தை பொன்னின் தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரைக்கல்லுடன் உருவகப்படுத்தி விட்டார் வள்ளுவர் இங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல கருமம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள், அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வு தாழ்வு ஏற்படும். ஓகேங்களா. இதுல இந்த பெருமையும் ஏனைய சிறுமையும் அப்படின்றமில்ல, மக்களுடைய வாழ்க்கை உயர்வதும் தாழ்வதும்
அப்படிங்கறத அந்த பொண்ணோடு, அதாவது உரைக்கல்லை நாம் செய்யக்கூடிய செயலோடு உருவகப்படுத்திட்டாரு. ஆனா மக்களுடைய உயர்வு தாழ்வு, இந்த பொண்ணின் தரம் உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படின்றது அந்த பொண்ணோடு உருவகப்படுத்தி இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துல பொன், அந்த தங்கம் அப்படிங்கிற விஷயத்த இந்த குறள்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. சோ அதனால இந்த குறள்ல ஒரு பொருள், இரு பொருள்ல ஒரு பொருள் மட்டும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு, இன்னொரு பொருள் உருவகப்படுத்தப்படல. சோ அதனால இது ஏகதேச உருவக அணி ஆகும். புரியுதுங்களா? பொண்ணுடைய தரத்தை நிர்ணயிப்பது எது? உரைக்கல். அப்போ இந்த உரைக்கல் அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயர்வு தாழ்வை நிர்ணயிப்பது எது? அவன் செய்யக்கூடிய கருமம், அவன் செய்யக்கூடிய செயல்கள். இந்த இடத்துல இந்த கருமத்தை உரைக்கல்லுக்கு உருவகப்படுத்தி விட்டார்கள். ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உயர்வு தாழ்வுங்கிறது அந்த பொன் மாதிரி. சோ அதனோடு உருவகப்படுத்த மறந்து விட்டார்கள். அதனாலதான் இது ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா? அடுத்தது மொழியை ஆள்வோம் பகுதி, இயல் 2ல் இருக்கக்கூடியது. இதுல அறிந்து பயன்படுத்துவோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. அடிக்கடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படக்கூடிய, தகுதி தேர்வுல கேட்கப்பட்டது. அதுவும் எஸ்பெஷலி இந்த பகுதியில இருந்தே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அறிந்து பயன்படுத்துவோம். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினா. வினா எதுக்கு கேட்போம்? ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எது கேட்பீங்க? தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பீங்க. சோ இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடியதுதான் கொஸ்டின் அப்படிங்கிறது. அப்ப அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த வினா கேட்க பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் இருக்கு பாருங்க, அதத்தான் வினா சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி கேட்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இப்போ நீ எங்க நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடம் என்னன்றது எனக்கு தெரியணும். அப்ப எங்க போயிருக்க அப்படின்னு கேட்பனா, அப்ப எங்க அப்படிங்கிறது அந்த இடத்திற்கான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சொல்லா. சோ அதத்தான் வினாச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை ஆகியவை வினா சொற்கள். ஓகேங்களா? இந்த வினா சொற்களை கண்டறிக, சரியான வினாச்சொல்லை கொண்டு நிரப்புகன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதற்கு இந்த பகுதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, நெல்லை அப்பர் கோவில் டாஷ் உள்ளது அப்படின்றாங்க. எங்கு உள்ளது அப்படின்னு தான் கேட்போம். அடுத்தது முதல் ஆழ்வார் எத்தனை பேர் அப்படின்னு கேட்போம். என்ன பேர்னு கேட்க மாட்டோம், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தான் கேட்போம். அடுத்தது சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கும் பொழுது என்ன சொற்களை பேச வேண்டும்னு சொல்லலாம், இல்லைன்னா எப்படிப்பட்ட சிறந்த சொற்களை பேச வேண்டும்னு கேட்கலாம், இல்லைன்னா எந்த சொற்களை பேச வேண்டும்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாதான் அதுக்கான பதில் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல யாருங்கிறது தான் வினாச்சொல். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? இந்த இடத்துல யார் போட்டக்கூடாது. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாருன்னு போட்டா அறநெறிச்சாரம்ங்கிறது யாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன? சோ இந்த மாதிரி அந்த இடங்களுக்கு ஏற்ப வினாச்சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக. இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா அங்க அந்த சென்டென்ஸ் ஒட்டுமொத்தத்துக்கும் ஆப்டான ஒரு வினாவை நீங்க உருவாக்கணும். ஆனா இந்த பகுதி அப்படி கிடையாது. ஆனா இந்த பகுதியை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். சோ இந்த தொடர்ல இருந்து ஒரு கேள்வி அவங்களே கொடுத்துட்டாங்க. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? பேருந்தில் ஏறி சென்றார். அப்ப பூங்கொடி பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அப்ப நீங்க கொஸ்டின் எப்படி மேக் பண்ணும்? பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு மேக் பண்ணும். அடுத்தது இதுவே பூங்கொடி திங்கட்கிழமை காலையில் பள்ளிக்கு சென்றால்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு வினாவை எழுத சொல்றாங்க. அப்ப எப்படி எழுக்கணும் அப்படின்னா, பூங்கொடி எப்போது பள்ளிக்கு சென்றார் அல்லது எப்பொழுது பள்ளிக்கு சென்றார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பூங்கொடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றால்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் மேக் பண்ண சொன்னாங்கன்னா, பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அடுத்தது பூங்கொடி யாருடன் எப்பொழுது எங்கு சென்றால் அப்படின்னு அதாவது பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் இருக்கா, இந்த ஒட்டுமொத்த இதுக்கும் ஒரே வினாவா கேட்கணும் அப்படின்னா, பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு எப்படி சென்றால் அப்படின்னு கேட்டாதான் ஒட்டுமொத்த இந்த சென்டென்ஸ்க்குமான ஒரு கேள்வியா அமையும். ஓகேங்களா? சோ ஆனா உங்களுக்கு கொஸ்டின் விடைக்கேற்ற
வினாவை கண்டறிக அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த சென்டென்ஸ் ஒட்டுமொத்த சென்டென்ஸ்க்குமான ஒரு கொஸ்டினா தான் நீங்க மேக் பண்ணணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சென்டென்ஸ்க்குமான ஒரு கொஸ்டின். இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இது முழுமையா கொடுத்தோம் இதுல கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினாவை கண்டறி அப்படின்னு கொடுத்திருக்காங்க போது பூங்கொடி எப்போது பள்ளிக்கு சென்றாலும் கேட்டீங்கன்னா அது தப்பு. ஏன் தப்புனா எப்ப பள்ளிக்கு போனா திங்கக்கிழமை காலையில போனாங்கிற பதில் இது கிடைச்சிடும். ஆனா இங்க தன் தோழியுடன் பேருந்தில் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைக்கு இந்த கேள்வியில இடமே இல்லை. சோ அதனால இந்த சென்டென்ஸ் இந்த விடை வந்து இந்த கேள்விக்கான விடை இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால ஒரு விடை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு வினாவை கேட்கிறாங்கன்னா அது ஒட்டுமொத்த விடைக்குமான கேள்வியாத்தான் அந்த கேள்வியானது அமையணுமே தவிர அந்த விடையோடைய ஒரு பகுதிக்கான வினாவா அமையக்கூடாது. நல்லா கிளியரா மண்டையில ஏத்திக்கோங்க. ஒரு விடை கொடுத்துட்டு இதுல இருந்து இதற்கேற்ற வினாவை கண்டறிய அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அந்த விடை ஒட்டுமொத்த விடைக்குமான வினாவைத்தான் நீங்கள் கண்டறியணுமே தவிர அந்த விடையின் ஒரு பகுதிக்கான வினாவை கண்டறியக்கூடாது. இப்ப பூங்கொடி எப்போது பள்ளிக்கு சென்றால்னா திங்கட்கிழமை காலையில் சென்றாள். யாருடன் எப்படி அப்படிங்கிற அந்த வினாவானது இன்னும் அந்த விடையில இருக்கு அப்படிங்கும் போது அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது. இது தப்பாயிடும். ஓகேங்களா? இங்க ஓகே, இங்க ஒரு 4-5 கேள்வி கேளுங்கிறதுனால ஓகே. இப்ப இந்த ஒட்டுமொத்த விடைக்குமான வினா என்னன்னா பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு எப்படி சென்றாள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா இதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட கேட்கலாம். பூங்கொடி யாருடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு எப்படி சென்றாள் அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக அப்படின்றாங்க. அதாவது பெயர் சொல்லாவும் பயன்படுத்தணும், அதே நேரத்துல வினை சொல்லாவும் பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ விதை அப்படிங்கிறத சொல்றாங்க. விதை நெல் அப்படின்னா இது வந்து பெயர் சொல்லாயிடும். ஓகேங்களா? விதை நெல் வாங்கினான். எதை வாங்கினான்? விதை நெல்லை வாங்கினான். ஒரு பொருளை வாங்குறான். அந்த பொருளோட பேர் என்ன? விதை நெல். அப்ப இந்த இடத்துல பெயர் சொல்லா வந்துருச்சு. சோளம் விதைத்தான். அவன் என்ன செயல் செய்தான்? விதைத்தான். அப்ப இந்த இடத்துல விதைங்கிறது என்ன ஆயிடுச்சு? ஒரு வினை சொல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி கட்டு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா கட்டு மரம் கடலில் பயணம் செய்ய உதவும். அப்ப எதுல பயணம் பண்ணலாம்? கட்டு மரத்துல பயணம் பண்ணலாம். ஒரு பொருளை குறிப்பிடுவதற்காக இங்க நம்ம கட்டுங்கிறத பயன்படுத்துறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு பொருளை குறிப்பிடக்கூடியது. அப்ப இது ஒரு பெயர் சொல். அப்ப கட்டுமரம் அப்படிங்கிறது பெயர் சொல். கட்டுமரம் கடலில் பயணம் செய்ய உதவும். இதுவே கண்ணன் பூ கட்டினான் அப்படின்றோம். அவன் செய்த செயல் என்ன? கட்டுதல். அப்ப இந்த இடத்துல வினை சொல்லாக கட்டி அப்படிங்கிறது இடம்பெறுது. அடுத்தது படி. படிங்கிறது வந்து காலையில் எழுந்து படி அப்படின்றோம். அப்ப காலையில் எழுந்து என்ன பண்ணும்? படிக்கணும். அப்ப இந்த இடத்துல செயல் இது படிங்கிறது. அப்ப இது வினாச்சொல். இதுவே படியில் நிற்காதே. நிற்காதேங்கிறது வினாச்சொல். அப்ப எங்க நிக்க கூடாது? படியில. படிங்கிறது ஒரு பொருள். ஒன்றன் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பண்பையோ அல்லது ஒன்றன் பொருளின் பெயரையோ குறிப்பிடுவதுதான் பெயர் சொல் அப்படிம்போம். அதாவது 6 வகை பெயர் சொல். இடத்தை குறிப்பிடலாம், இல்லைன்னா ஒரு பொருளை குறிப்பிடலாம், இல்லைன்னா ஒருத்தருடைய குணத்தை குறிப்பிடலாம், ஒருத்தருடைய உறுப்பை குறிப்பிடலாம், ஒருத்தருடைய தொழிலை குறிப்பிடலாம். இந்த மாதிரி 6 குறிப்பிட்டாலும் அது பெயர் சொல் அப்படிம்போம். இந்த இடத்துல படிங்கிறது ஒரு பர்டிகுலரான பிளேஸ் சொல்றோம். அப்ப ஒரு இடத்தின் பெயரை தான் படிங்கிறோம். சோ அப்படிங்கும் போது படிங்கிறது பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்தது நிலவு அப்படிங்கிறது வானத்தில் முழு அன்று, அதாவது வானத்துல பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு ஆனது தோன்றும் அப்படின்லாம். இப்ப இந்த இடத்துல நிலவுங்கிறது ஒரு பொருளை ஒரு இதை குறிப்பிடுறோம். சோ அப்ப அது வந்து நிலவுங்கிறது பெயர் சொல்ல வரும். அதுவே கிராமத்தில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது அப்படின்றோம். இந்த இடத்துல நிலவுகிறது, சாரி இல்ல தப்பு, இந்த இடத்துல நிலவுகிறது அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒரு செயல் நடக்கிறது அப்படிங்கறத சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது நாடு அப்படிங்கறதுல எத்தனை நாடுகள் உள்ளது அப்படின்னா நாடுகள் எத்தனை ஒரு ஒன்றன் இடத்தை குறிப்பிடுவது நாடு. சோ அப்ப எத்தனை நாடுகள் உள்ளதுங்கோ பெயர் சொல்லா வந்துருச்சு. இதுவே மக்கள் அரசனை நாடினர் அப்படின்னா அரசன் கிட்ட போறாங்கன்னு அர்த்தம். நாடினர்னா செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வினை என்னது? நாடுதல், நாடுறது. அப்போ நாடிங்கிறது வினை. அப்ப இது வினை சொல். ஓகேங்களா? அடுத்தது ஆடு அப்படிங்கிறது என்னன்னா வயலில் ஆடு மேய்ந்தது. ஒரு உயிரினத்தை ஒரு பொருளை பற்றி குறிப்பிடுகிறோம். அப்ப இது பெயர் சொல். அடுத்தது குழலி ஆடினார். ஒரு வினையை பற்றி குறிப்பிடுகிறோம். அப்ப இது வினை சொல். ஓகேங்களா? அடுத்தது கலை சொல்லை அறிவோம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த் அப்படின்னா செல்வம். ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம். கம்யூனிசம் பொதுவுடைமை. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்யூனிசம். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். நெய்பர் அயலவர். பாவரிட்டி வறுமை. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கர்டசி அப்படின்னா நற்பண்பு.
இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை, பாவரிட்டினா வறுமை, ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, கர்டசி அப்படின்னா நற்பண்பு, ஆம்பிஷன்னா லட்சியம், கம்யூனிசம்னா பொது உடைமை, அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். இதெல்லாமே அடிக்கடி கேட்கப்பட்ட சொற்கள், அதனால தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப இயல் 2 முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல் 3ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படிங்கும்போது ஒன்றனுக்கு ஆகி வருவதைத்தான் ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து நேரடியா குறிப்பிடாம வேற ஒன்றை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் ஆகுபெயர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பசு எந்த கலர்ல இருக்கும்? வெண்மையான நிறத்துல இருக்கும். அப்ப இந்த இடத்துல பசுவுடைய நிறத்தை குறிப்பிடத்தான் இந்த வெள்ளைங்கிறது பயன்படுது. சோ அப்ப இந்த இடத்துல வெள்ளைங்கிறது வெண்மையத்தான் குறிப்பிடுது, வேற எந்த பொருளையும் குறிப்பிடல. கரெக்டுங்களா? சோ அதோட பொருளையே குறிச்சுட்டா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அதோட பொருளை குறிக்காம வேற ஒருத்தர் ஒரு பொருளை இன்டைரக்டா அது குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அதைத்தான் ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் வெள்ளை என்பது வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான ஒரு பெயர் சொல் தான். இது வந்து நார்மலான ஒண்ணு. இதுவே வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்றோம். இப்ப வெள்ளைனா என்ன பொருள்? வெண்மை அப்படின்னு பொருள். அதாவது வெண்மையான நிறத்துல, வெள்ளை நிறத்துல இருக்கிறதுன்னு பொருள். ஆனா வீட்டுக்கு வெண்மை அடித்தான், வெள்ளை அடித்தான் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வீட்டுக்கு என்ன அடிப்போம்? சுண்ணாம்பு அடிப்போம். அந்த சுண்ணாம்பு எந்த கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அப்போ இந்த இடத்துல வெள்ளை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா சுண்ணாம்பை குறிப்பிடுகிறதா? அப்போ தன்னுடைய பொருளான வெண்மை அப்படிங்கறத குறிப்பிடாமல் இது வேற ஒன்றுக்கு ஆகி வந்துள்ளது, சுண்ணாம்புக்கு ஆகி வந்துள்ளது. அதனால இத ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதோடைய பொருள்லயே வந்துச்சு அப்படின்னா அது இயற்சொல், இயல்பான ஒரு சொல். ஓகேங்களா? அதுவே அதோடைய பொருள்ல வராம அதோடைய பொருளை குறிக்காமல் வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவதனால் வேறு ஒரு பொருளை குறிப்பதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதைத்தான் ஆகுபெயர்னு சொல்லுவாங்க. சோ இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இந்த தொடர்ல வெள்ளை அப்படிங்கிறது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய எதனை குறிப்பிடுகிறது? சுண்ணாம்பை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல், வெள்ளைங்கிறது வெண்மைன்னு குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் அப்படிம்போம். இந்த ஆகு பெயர் வந்து 6 வகைப்படும். அதாவது பெயர் சொற்கள் தான் ஆகு பெயராக வரும். எப்பவுமே பெயர் சொற்கள், இயல்பான பெயர் சொற்கள் வேற. ஆனா பெயர் சொற்கள் 6 வகைப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் இருக்குல்ல. இந்த 6 வகையான பெயர் சொற்கள்ல ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த வேற ஒன்றுக்கு ஆகி வரலாம். ஓகேங்களா? சோ அப்ப 6 ஆகு பெயர்களும் வந்து 6 வகைப்படும். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர்ன்ட்டு. இப்ப முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொருளாகு பெயர். பொருளாகு பெயர் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆகி வருவதைத்தான் பொருளாகு பெயர் அப்படிம்பாங்க. எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா மல்லிகை சூடினால் அப்படின்றோம். இந்த இடத்துல மல்லிகை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தாவரத்தையும் குறிப்பிடுவது. மல்லிகைங்கிறது ஒரு பெயர். எதுடைய பெயர்? ஒரு தாவரத்தின் பொது பெயர். ஓகேங்களா? அந்த தாவரத்துல பூக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் என்னன்னா ஒரு பூ தான் வந்துட்டு என்னது? மல்லிகை பூ அப்படிங்கிறது. இந்த இடத்துல மல்லிகை பூங்கிறது வந்து ஒரு சினை பெயர். ஓகேங்களா? புரியுதா? சோ இப்ப இந்த இடத்துல மல்லிகை அப்படிங்கிறது ஒரு தாவரத்தின் பொது பெயர். அந்த தாவரத்தை குறிப்பிடாமல் அதில் பூக்கக்கூடிய அதில் வரக்கூடிய ஒரு சினை. இப்ப மல்லிகை பூல என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா இலை இருக்கும், தண்டு இருக்கும், பூ இருக்கும், அந்த மாதிரி சொல்றோம்ல. அப்ப அந்த தாவரத்துடைய சினை அப்படின்னா உறுப்புகள் அர்த்தம். அந்த தாவரத்துடைய ஒரு உறுப்புக்கு ஆகி வருகிறது. அப்ப அந்த தாவரத்தின் ஒட்டுமொத்த பெயரும் அந்த தாவரத்தை குறிப்பிடாமல் அந்த தாவரத்தில் வரக்கூடிய ஒரு உறுப்புக்கு ஆகி வந்துள்ளது. அதனால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பொருளின் பெயர், தாவரம்ங்கிறது ஒரு பொருள், பொருட்பெயர்ல வரணும். ஓகேங்களா? தாவரம்ங்கிறது தாவரம், மனிதர், இது எல்லாமே வந்துட்டு பொருட்பெயர்ல வரும். இப்ப மரம் அப்படிங்கிறது என்னன்னா பொருட்பெயர். இதுவே தஞ்சாவூர் அப்படிங்கிறது என்னன்னா இடப்பெயர். இந்த பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர் இருக்குங்களா, இது நான் முடிச்சிடுறேன். தஞ்சாவூர் அப்படின்னு இருக்குன்னா இடப்பெயர். இதுவே சித்திரை அப்படின்னா இது ஒரு பெயர் சொல் தான். ஆனா இது எந்த பெயர் சொல்? எதுக்கு கீழே வரும்னா காலத்தை குறிக்கிறதுனால காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சினைப்பெயர் கண்ணன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கண் அப்படிங்கிறது என்னது? சினை. அப்ப இது வந்து சினைப்பெயர், உறுப்பு. அடுத்தது பண்பு. இனியன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு நபர் இனிமையானவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அதுதான் இனியன். அப்ப இனிமையான அப்படின்ற அந்த பண்பை குறிப்பதனால் இது பண்பு பெயர். இதுவே ஆடுதல் அப்படின்னு வருதுன்னா இது வந்து தொழில் பெயர். ஒரு நாட்டிய மங்கையுடைய தொழிலான ஆடுதலை குறிப்பிடுறதுனால் இது தொழில் பெயர். இந்த மாதிரி அறுவகைப்படும் பொருட்பெயர் பெயர் சொற்கள். இந்த பெயர் சொற்கள்ல இந்த மரம் ஒரு பொருளை குறிப்பிட்டால் ஒரு ஒன்றன் பெயரை குறிப்பிட பயன்படுத்துவது, ஒரு பொருளின் பெயரை குறிப்பிட பயன்படுத்துவதுதான் பொருட்பெயர். அப்ப ஒரு தாவரம், மல்லிகை அப்படிங்கிறது ஒரு தாவரம், ஒரு பொருள். சோ அதனை குறிப்பிடுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் அதில் வரக்கூடிய ஒரு சினைக்கு ஆகி வருவதனால் இது பொருளாகு பெயர். ஓகேங்களா? அப்ப மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயரானது அதன் உறுப்பாகிய மலரை மட்டும் இங்க இந்த இடத்துல குறிக்கிறதுக்கு வருது. அதாவது மல்லிகைங்கிறது ஒரு தாவரம், அந்த தாவரம்ங்கிறது எப்பவுமே பொருளுக்கு கீழே வரும். சோ அப்ப பொருட்பெயருக்கு கீழே வரக்கூடியது. அந்த ஒட்டுமொத்த பொருளும் அந்த பொருளை குறிக்காமல், அந்த தாவரத்தை குறிக்காமல், அந்த பொருளை குறிக்காமல் அதில் வரக்கூடிய ஒரே ஒரு சிறிய உறுப்பிற்கு ஆகி வந்துள்ளது. அதனால இது பொருளாகு பெயர். ஒரு பொருள் மற்றொன்றுக்கு ஆகி வருவதனால் இது பொருளாகு பெயர். இதனை முதலாகு பெயர்னும் சொல்லுவாங்க. பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். இதுவே இடவாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்றோம். இப்போ தமிழ்நாடுன்னு சொல்றோம்ல, தமிழ்நாடுங்கிறது என்னது? ஒரு இடத்தை குறிப்பிடக்கூடியது. இந்த இடமானது எதற்கு ஆகி வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு வீரர்களுக்கு ஆகி வந்திருக்கு. இப்ப சடுகுடு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா வேற. ஆனா இங்க தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா அந்த இடமா போய் காம்படிஷன்ல கலந்துக்குச்சு இல்ல, அந்த இடத்தில் இருந்து வந்த அந்த அணி, அந்த உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்த இடமானது ஆகி வந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு இடம் இன்றொரு பொருளுக்கு ஆகி வருவதனால் இது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு என்னும் இடப்பெயர் அந்த இடத்தை குறிப்பிடாமல் அந்த இடத்தை சேர்ந்த வீரர்களை இங்கு குறிப்பிடுகிறது. அதனால் இது இடவாகு பெயர். அடுத்தது காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால் அப்படின்றோம். இதுல டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கரெக்டுங்களா? அப்ப டிசம்பர்ங்கிற அந்த மாதத்தை குறிப்பிடாமல் ஒரு பூவிற்கு இந்த இடத்துல ஆகி வந்ததனால், அதாவது காலத்தை குறிப்பிடாமல் இதோடைய டிசம்பர் அப்படின்னு மட்டும் எடுத்தீங்கன்னா டிசம்பர்னா எதை சொல்லுவோம்? டிசம்பர்னு சொன்னா எதை சொல்லுவோம்? டிசம்பர் மாதத்தை சொல்லுவோம். இப்ப டிசம்பர் மாதம்ன்றது ஒரு காலம். ஓகேங்களா? அப்போ இது காலத்தை குறிக்கக்கூடியது. ஆனா இதோடைய காலத்தை குறிப்பிடாமல் சூடினால்னு வருதுன்னா அப்ப இந்த காலத்தில் பூக்கக்கூடிய பூவை சூடினால் அர்த்தம். அப்ப இந்த காலத்தில் பூக்கக்கூடிய பூவிற்கு ஆகி வருவதனால் இது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சினையாகு பெயர் அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடுன்றோம். இதுல தலை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு உறுப்புங்கிறது தான் சினைன்னு அர்த்தம். ஓகேங்களா? தலைங்கிறது என்னது? ஒரு உறுப்பு, ஒரு உடலின் ஒரு உறுப்பு, ஒரு மனிதனின் உறுப்பு தான் சினை. அப்போ இந்த சினை தலைக்கு ஒரு பழம் கொடுனா நம்ம தலைக்கு ஒரு பழம் கொடுப்பாங்க இல்ல. அப்போ இந்த இடத்துல தலை அப்படிங்கிறது ஒரு மனிதனை குறிப்பிடுகிறது. அப்ப தலைங்கிறது அதோடைய அந்த உறுப்பை குறிப்பிடாமல், அதனுடைய பண்பு என்னது? அந்த சினையை குறிப்பிடணும், அந்த உறுப்பை மட்டும்தான் குறிப்பிடணும். இந்த இடத்துல தலைங்கிறது அந்த உறுப்பை குறிப்பிடாமல் அந்த உறுப்பை உடையவரை குறிப்பிடுகிறது. சோ அதனால் இது வந்து சினையாகு பெயர். இந்த சினையானது, ஒருவரின் சினையானது அவரை குறிப்பிடுவதால், அந்த சினையை மட்டும் குறிப்பிடாமல் அந்த நபரை குறிப்பிடுவதனால் இது சினையாகு பெயர் அப்படிம்பாங்க. அடுத்தது பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான் அப்படின்றோம். இனிப்பு அப்படின்னா தின்பண்டம்னு அர்த்தம். இனிப்பு தின்றான்னா இனிப்புங்கிறது ஒரு பண்பு, ஒரு சுவை, இனிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ஒரு பண்பு, அந்த பண்பை பண்பை திங்க முடியுமா? திங்க முடியாது. அந்த பண்பிற்கு ஆகி வரக்கூடிய பொருள் எது? தின்பண்டங்கள். அப்ப தின்பண்டங்கள், இனிப்பான பண்டங்கள் அப்படிங்கறத குறிப்பிடாமல் அதோடைய பண்பு மட்டும், அந்த பண்பு ஆனது அந்த இனிப்பு பண்டங்களுக்கு ஆகி வருவதனால் இது பண்பாகு பெயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொங்கல் உண்டான். இதுல பொங்கல் எப்படி மேம் பொருள் தானே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பொங்கல் அப்படிங்கிறது வந்து பொருட்பெயரே கிடையாது, இது வந்து தொழில் பெயர். இந்த தள்ளல் அம்மை விகுதி வந்தாலே வந்துட்டு அது தொழில் பெயருக்கு கீழே தான் வரும் அப்படின்னு பார்த்திருக்கோம். தல், அல், அம், ஐ, கு, வி, சி இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் நம்ம முந்தைய வகுப்புகள்ல பார்த்திருக்கோம். இதுல பொங்கல் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? பொங்கு கூட்டல் அல்னு பிரிக்கலாமா? அப்ப அல் விகுதி வந்துருச்சா? அல் விகுதி வந்தாலே அது என்னது? தொழில் பெயர்னு அர்த்தம். அப்ப பொங்கல்ங்கிறது ஒரு தொழில் பெயர். சோ இது எப்படி இருக்கும்னா பொங்குதல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்ப பொங்குதல்ங்கிறது தான் இந்த இடத்துல பொங்கல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பொங்கல் பொங்குதல் அப்படின்றமா, இந்த இடத்துல பொங்குதல் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை.
அந்த வினையை குறிக்காமல், அதாவது பொங்குதல், பொங்கி வருது அப்படின்னு சொல்றதுதான் பொங்குதல் அப்படின்றோம். சோ அப்ப பொங்கி வரதை இங்க குறிக்காம அந்த பொங்கி வந்ததுனால உண்டான அந்த நிகழ்வை குறிக்காமல், பொங்குதல்ங்கிற அந்த நிகழ்வை குறிக்காமல் இந்த இடத்துல என்ன பண்ணுது, அதனால் உண்டான விளைபொருளான உணவை குறிப்பிட்டு வருகிறது. அதனால இது என்னன்னா தொழிலாகு பெயர். ஓகேங்களா? பொங்கல்ங்கிறது தொழில் பெயர். இந்த இடத்துல அந்த பொங்குதல்ங்கிற அந்த தொழிலை, அந்த நிகழ்வை குறிப்பிடாமல் அந்த தொழிலால் உருவான உணவினை குறிப்பிட்டு வருகிறது. அந்த உணவிற்கு ஆகி வருவது, அந்த நிகழ்வை குறிப்பிடாமல் அந்த நிகழ்வானது அதனால் உண்டான உணவிற்கு ஆகி வருவதனால் இது தொழிலாகு பெயர். ஓகேங்களா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட்னா, டிசம்பர் சூடினால்ங்கிறது பொருளாகு பெயர் ஆவாதா? மல்லிகை சூடினால்ங்கிறது பொருளாகு பெயர் ஆகும்போது டிசம்பர் சூடினால்ங்கிறது பொருளாகு பெயர் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, டிசம்பர்னு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது எதை மட்டும்தான் குறிக்குது? காலத்தை மட்டும்தான் குறிக்குது. ஓகேங்களா? அப்ப காலத்திற்கு அதோடைய பொருளை குறிப்பிடாமல் வேறொன்றுக்கு ஆகி வருவதனால் இது காலவாகு பெயர்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஆனா மல்லிகைங்கிறது ஒரு தாவரம், அது ஒரு பொருள். அந்த பொருள் அதில் வரக்கூடிய ஒரு உறுப்பிற்கு ஆகி வருவதனால் அது பொருளாகு பெயர். ஓகேங்களா? இதுவே ரோஜா சூடினால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பொருளாகு பெயராயிருக்கும். சாரி, அது ஆகு பெயரே கிடையாது. ரோஜா சூடினால் ஆகு பெயர் தான். ரோஜாங்கிற தாவரத்துல பூக்கக்கூடிய ஒரு பூவை சூடினால் நடத்தும். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல அது பொருளாகு பெயராயிருக்கு. ஏன்னா ரோஜாங்கிறது காலத்தை குறிப்பிடல. ரோஜான்னு மட்டும் எடுத்தனா அது ஒரு தாவரத்தை குறிப்பிடுது. ஆனா இந்த இடத்துல டிசம்பர்னு மட்டும் எடுத்தனா அது ஒரு காலத்தை குறிப்பிடுது. அதனாலதான் இது காலவாகு பெயர்னு சொல்றோம். புரியுதுங்களா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது டிசம்பர் சூடினால் பொருளாகு பெயரா காலவாகு பெயரா. டிசம்பர்னு மட்டும் எடுங்க, காலத்தை மட்டும்தான் குறிக்குது. அப்ப இது காலவாகு பெயர், அந்த காலத்தை மட்டும் குறிக்குது. ஆனா இந்த இடத்துல அந்த காலத்தை குறிப்பிடாமல் ஒரு பூவுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால இது காலவாகு பெயர். ஆனா மல்லிகைங்கிறது ஒரு தாவரத்தை குறிப்பிடுகிறது, ஒரு பொருளை குறிப்பிடுகிறது. அந்த பொருள் அதில் வரக்கூடிய ஒரு உறுப்பிற்கு ஆகி வந்ததுனால இது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். அப்ப ஆகு பெயர் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய பொருளை குறிப்பிடாமல் வேறொரு பொருளுக்கு ஆகி வருவதை ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அந்த 6 வகையிலுமே இந்த மாதிரி ஒன்றன் பெயரை குறிப்பிடாமல் வேறொன்றனுக்கு பெயராக அமையும். சோ அதைத்தான் ஆகு பெயர்னு சொல்றோம். அப்ப ஆகு பெயரும் 6 வகைப்படும். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர்ன்ட்டு. ஓகேங்களா? இப்போ மல்லிகை சூடினால் அப்படிங்கும் போது மல்லிகைங்கிறது ஒரு தாவரம் அப்படின்னா அது ஒரு பொருள். அதனுடைய பொருள் அந்த தாவரத்தை, ஒட்டுமொத்த தாவரத்தையும் குறிப்பிடாமல் அது அதில் பூக்கக்கூடிய ஒரு பூவை மட்டும், அதோடைய உறுப்பை மட்டும் ஆகி வருகிறது. இந்த உறுப்புக்கு மட்டும் ஆகி வருகிறது. ஒட்டுமொத்த தாவரத்திற்கும் ஆகி வராமல் அந்த உறுப்பிற்கு மட்டும் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளையும் குறிப்பிடாமல் அந்த வரக்கூடிய ஒரே ஒரு சிறிய பகுதிக்கு மட்டும் ஆகி வருவதனால் இது பொருளாகு பெயர். அடுத்தது, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இதுல தமிழ்நாடுங்கிறது ஒரு இடப்பெயர். இந்த இடப்பெயர் அந்த இடத்தை குறிப்பிடாமல் அந்த இடத்தில் உள்ள வீரர்களை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த இடமானது வீரர்களுக்கு ஆகி வந்துள்ளது. தன்னுடைய பொருளை குறிப்பிடாமல் வேறொரு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. எது? இந்த இடம். சோ அதனால இது இடவாகு பெயர். டிசம்பர் சூடினால், இதுல டிசம்பர் அப்படிங்கிறது காலத்தை குறிப்பிடக்கூடியது. ஒரு மாதம்ங்கிறது காலம். அது தன்னுடைய பொருளான அந்த காலத்தை குறிப்பிடாமல் இந்த இடத்துல பூவிற்கு ஆகி வந்துள்ளது. சோ அதனால இது காலவாகு பெயர். காலம் ஒன்றனுக்கு ஆகி வந்துள்ளதனால் காலவாகு பெயர். ஓகேங்களா? அடுத்தது, தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைங்கிறது ஒரு உறுப்பு, ஒரு ஒட்டுமொத்த பொருளையும் குறிப்பிடாமல் ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு பார்ட். சோ அந்த உறுப்பானது அந்த உறுப்பை மட்டும் குறிப்பிடாமல் அந்த உறுப்பை உடைய மனிதனுக்கு இங்க ஆகி வந்துள்ளது. அதனால் இது சினையாகு பெயர். சினையை மட்டும் குறிப்பிடாமல் சினையை உடையவனை குறிப்பிடுகிறது, ஆகி வந்துள்ளது. அதனால் இது சினையாகு பெயர். அடுத்தது, பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இதுல இனிப்பு அப்படிங்கிறது பண்பு. இந்த பண்பு தன்னை குறிக்காமல், இனிப்புங்கிற பண்பை மட்டும் குறிப்பிடாமல் இந்த பண்பை உடைய தின்பண்டங்களுக்கு ஆகி வந்துள்ளது. எதை திங்க முடியும்? பண்பு திங்க முடியாது. அந்த பண்பை உடைய பொருட்களை தான் நம்ம திங்க முடியும். அப்ப தின்பண்டத்தை நம்ம தின்றுக்கோம். அப்போ இந்த இடத்துல அந்த பண்பை மட்டும் குறிப்பிடாமல் அந்த பண்பை உடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. அதனால் இது பண்பாகு பெயர். அடுத்தது, தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான். இதுல பொங்கல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர். அதாவது
பொங்கி வருதல் அப்படிங்கறதா பொங்கல் அப்படிம்போம். அப்ப பொங்கி வருதல்ங்கிறது ஒரு நிகழ்வு. ஒரு நிகழ்வுங்கிறது தொழிலுக்கு கீழே வரும். அதோடைய தொழில் என்னது? பொங்கி வரணும். அதுதான். அப்ப தொழிலுக்கு கீழே வரணும். இல்ல அப்படின்னா அந்த விகுதியை வச்சு அது தொழில் பெயருங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த பொங்குதல்ங்கிற தொழிலானது அந்த நிகழ்வை, அந்த தொழிலை குறிப்பிடாமல் அந்த தொழிலினால் விளைந்த உணவுக்கு ஆகி வருவதனால் இது தொழிலாகு பெயர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் எளிமையானது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா என்னன்னா, ஒரே சொல் 2 முறை வருது, அந்த சொல்ல பிரிச்சா பொருள் தராது. அதுதான் இரட்டை கிளவி, வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. தங்கை விறுவிறு வென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்யத் தொடங்கினாள் அப்படின்றோம். சோ இந்த இடத்துல விறுவிறுவென அப்படின்றோம். இந்த விறுவிறுங்கிறது தான் இந்த இடத்துல இரட்டை கிளவி. 2 முறை வந்திருக்கும். ஒரு சொல் 2 முறை வரும். இந்த சொல்ல பிரிச்சிங்க, தனித்து இருக்கும் போது பொருள் தருமானா? தராது. விருனா என்ன? பொருள் இல்ல. ஓகேங்களா? சோ அப்போ இந்த மாதிரி ஒரு சொல் 2 முறை வந்து அதை பிரிக்கும் பொழுது பொருள் தராம இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் இரட்டை கிளவி. கலகலவென. இப்ப கலகல அப்படிங்கறதுல கல அப்படிங்கிறதுக்கான பொருள் இல்ல. அடுத்தது மளமளவென. மழை அப்படிங்கிறதுக்கான பொருள் இல்லை. அப்போ 2 முறை மட்டுமே வந்து பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. இதுல இன்னொரு விஷயத்த நீங்க சேர்த்து படிங்க. என்னன்னா, இங்க பாருங்க, கொய்ய அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம ஜென்ரலா வந்து பூ பறிக்க போனேன், பூ பறிச்சுட்டு வந்தேன் அப்படிதான் சொல்லுவோம். பறிக்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்தவே கூடாது. பறிக்கங்கிறது ஒரு தவறான வார்த்தை, மரபு பிழை. ஓகேங்களா? இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடியது. பூ மலர்கள் அப்படிங்கிறது வந்து பறிக்கன்னு சொல்லக்கூடாது, கொய்யன்னு தான் பயன்படுத்தணும். அப்ப கொய்யங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மலர்களை கொய்து வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர மலர்களை பறித்து வந்தேன்னு சொல்லக்கூடாது. அது மரபு பிழை. நம்ம வழக்கத்துல நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இப்படி பால் பருகினான்னு சொல்லணும், பால் குடிச்சான்னு சொல்லக்கூடாது. பால் பருகினான்னு. சோ அப்போ நம்ம எல்லாம் பால் குடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு பழகி வந்துட்டோம். இப்ப பால் குடிச்சிட்டியான்னு தான் கேட்போம், பால் பருகிட்டியான்னு கேட்க மாட்டோம். அப்ப நம்ம பிழையாகத்தான் ஒரு சில சொற்களை நம் பேச்சு வழக்கிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து இந்த இது. ஓகேங்களா? சோ அடுத்தது இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் 2 இணைந்து வந்துள்ளன. அவற்றை பிரித்தால் பொருள் தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. அதுவே இதே மாதிரிதான் அடுக்கு தொடர் இருக்கும். ஆனா அடுக்கு தொடருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அடுக்கு தொடர்ல 2 முறை மட்டும்தான் வரணும்னு கண்டிஷன் கிடையாது. 2 முறை வரலாம், 3 முறை அதே சொல் திருப்பி வரலாம், 4 முறை கூட வரலாம். அப் டு 4 டைம்ஸ் வரைக்கும் வரலாம். 2 முறை மட்டும் வந்து பிரிச்சா பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவி. ஆனா 2 முறை வந்து கூட பிரித்தால் பொருள் தந்துருச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுதான் அடுக்கு தொடர் இரட்டை கிளவிக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க. சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென்று பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர். இல்லை இல்லை, சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள் அப்படின்னு இருக்கா. இதுல இங்க பாம்பு பாம்பு பாம்புன்னு இருக்கா, 3 முறை வந்திருக்கு. ஆனா வந்தத பிரிங்க, பிரிச்சா ஒரே ஒரு சொல்ல மட்டும் எடுத்தா பொருள் தருமா? பாம்புங்கிறது ஒரு உயிரின். கரெக்டா? இப்ப பிரிச்ச பொருள் தருதா? சோ இந்த மாதிரி 2 முறையோ அல்லது 3 முறையோ அல்லது 4 முறை கூட வரலாம். இந்த மாதிரி அடுக்கி வந்து பிரித்தால் பொருள் தந்துருச்சுன்னா அது அடுக்கு தொடர். எங்கே எங்கே பிரிச்சா பொருள் தருதா? இல்லை இல்லை, இல்லை பொருள் இருக்கா? அடுத்தது பிடி பிடி பிடி, 4 முறை வந்திருக்கு. இதுல ஒரு முறை விட்டு எடுங்க, பொருள் தருதா? தருது. அப்போ இந்த மாதிரி சொற்கள் 2 முறை அல்லது 3 முறை அல்லது 4 முறை அடுக்கி வந்து அது வந்து பிரித்தால் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதைத்தான் அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அச்சத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், வேகமா பண்ணணும் விரைவு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவும், கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகவும், சினம் போன்ற காரணங்களை ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒரு சொல் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளுடையது. இங்க பல முறை இடம்பெறுதா? இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கு. அடுத்தது அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னதா. இப்ப அடுக்கு தொடர பிரிச்சா வந்து பொருள் தரும். ஆனா இரட்டை கிளவியை பிரித்தால் வந்து என்ன பண்ணாது? பொருள் தராது. அடுத்தது அடுக்கு தொடர்ல சொற்கள் வந்து 2 முறையில இருந்து 4 முறை வரைக்கும் வரலாம். 2 முறை வரலாம், 3 முறை வரலாம், 4 முறை கூட வரலாம். ஆனா இரட்டை கிளவியில 2 முறை மட்டும்தான் வரும். 3 முறை வரக்கூடாது, 4 முறையெல்லாம் வரக்கூடாது. அடுக்கு தொடர்ல சொற்கள் தனித்தனியே நிற்கும். அதாவது
பாம்பு பாம்பு பாம்பு, கேப் இருக்கு பாருங்க நடுவுல. சோ இந்த மாதிரி கேப் விட்டுதான் இருக்கும் அடுக்கு தொடரா இருந்தா. ஓகேங்களா? ஆனா இரட்டை கிளவியில இந்த கேப் இருக்காது, தனித்து இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். விறுவிறு, கலகல, மலமல அப்படின்னு இருக்கணும். இது வந்து பிழை திருத்தம்ல கூட நீங்க வரலாம். ஓகேங்களா? சோ அதனால பாத்துக்கோங்க, இடைவெளி விடக்கூடாது இரட்டை கிளவியில. ஆனா அடுக்கு தொடர்ல கட்டாயம் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவுல இடைவெளியானது இருக்கணும். அடுத்தது அடுக்கு தொடர் விழைவு, வெகுளி, ஊவகை, அச்சம், அவலம் இந்த பொருட்களுக்கு எல்லாம் காரணமாகி வரலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல பயன்படுத்தும். பாம்பு பாம்பு பாம்புங்கிறோம், இப்ப பயந்துட்டு சொல்றது, அப்ப அச்சம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இதுக்கு வேகமா வர்றதுக்காக பிடி 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 அப்படின்றோம், வேகமா அவனை போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மாதிரி இதுல வரலாம். ஆனா இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருகிறது. ஒரு அடைமொழித்தானே தவிர இதை பிரிச்சால் பொருள்லாம் கிடையாது. சோ அடைமொழியாக மட்டும்தான் வரும். இந்த மாதிரி விரைவையோ அல்லது வெகுளியோ ஊகையோ அச்சத்தையோ அவலத்தையோ சொல்வதற்கு பயன்படாது. ஓகேங்களா? சோ அடுத்தது மதிப்பீடு. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். மல்லிகை சூடினார், ரோஜா சூடினார், அந்த மாதிரி. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறதுங்கிறோம். இந்த சென்டென்ஸ்ல ஒரு கை குறையுதுன்னா ஒரு ஆள் குறையறாங்கன்னு அர்த்தம். அப்ப கைங்கிறது ஒரு உறுப்பு, ஒரு சினை. அப்ப சினை கைங்கிறது கையை குறிப்பிடாமல், சினை சினையை குறிப்பிடாமல் அந்த சினையை உடையவரை குறிப்பிடுகிறது. சோ அப்ப சினை மற்றொன்றுக்கு ஆகி வருவதனால் இது சினையாக பெயர். ஓகேங்களா? அடுத்தது மழை சடசடவென பெய்தது. இந்த தொடரில் அமைந்துள்ளது எதுனா இரட்டை கிளவி. ஏன்னா சட சட, இதுல சடன் பிரிங்க, பிரிச்சா பொருள் தரலையா, அதே மாதிரி இணைந்து வந்திருக்கா, 2 முறை மட்டும் தானே வந்திருக்கு, அப்ப இது இரட்டை கிளவி. அடுத்தது அடுக்கு தொடரில் ஒரு சொல் டாஷ் முறை வரை அடுக்கி வரும் அப்படின்னா 4 முறை வரை கூட அடுக்கி வரும். அதாவது பேரில்லை என்னன்னு கேட்டிருக்காங்க, 4 முறை. அடுத்தது மொழியை ஆள்வும் பகுதி. இந்த பகுதியில நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது எதுனா ரொம்பவே முக்கியமானது. கட்டாயம் 3 வினாக்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புங்க. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த கன்ஃபியூசிங் பார்ட் இன் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதனை சரியாக விளக்குவதற்கு எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம தான் பொருள் புரிஞ்சுக்கணும், நம்ம பயன்படுத்துற பொறுத்துதான் இருக்கு. ஓகேங்களா? இதற்குன்னு ஒரு இலக்கணமானது இருக்கா, முறையான இலக்கணம் இருக்கா அப்படின்னா இதுவரை இல்ல. அதனாலதான் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க, நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வரும், ஆனா ஒரு சில இடங்கள்ல தப்பா கூட வரும். அப்போ ஒரு கான்செப்ட் அப்ளை பண்றோம் அப்படின்னா 100% ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு முறையான இலக்கணம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. என்னதான் நீங்க பார்த்தாலும் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு? இங்க இருக்கு பாருங்க, இங்க 2வது கேள்வியா இடம்பெற்றிருக்கு பாருங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும்னு சொல்லிருக்குமா? இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கீழே ஆகையால்னு கொடுத்திருக்காங்க, ஒரு ஆன்சர் கீழே அதனால ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இப்ப யார தப்பு சொல்லுவீங்க? டிஎன்பிஎஸ்சி சொல்லுவீங்களா, இலக்கணத்தை சொல்லுவீங்களா, இல்ல உங்களுக்கு வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ற எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் சொல்லுவீங்களா? யாராலையுமே சொல்ல முடியாது. கடைசியில இது எப்படின்னா இட்ஸ் ஆல் ஃபேட் அப்படின்ற மாதிரிதான். அந்த நேரம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்சர் கீ கொடுக்கறவருடைய அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் கொடுப்பாரு. சோ அவர் கொடுக்கறதா உங்களுடைய ஃபேட், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா எல்லா நேரமும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில நேரங்கள்லதான் இந்த இது வரும். 95% there is a concept, you have to follow a concept. ஓகேங்களா? ஒரு 1 or 2 times ஒரு 5% மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்க? அதனால எல்லா நேரத்திலயும் அவர் சொல்றதா ஆன்சர் அப்படின்ற மாதிரி இல்ல. ஓகேங்களா? சோ இந்த இதை பார்க்கலாம். இங்க வந்து இணைப்பு சொல்லா என்ன கொடுத்திருக்காங்கன்னா எனவே, ஏனெனில், அதனால், ஆகையால், அது போல, இல்லை என்றால், மேலும் இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தி இங்க கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க, பலமுறை, ஒரு முறை இருமுறை அல்ல, பலமுறை டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இந்த எடுத்துக்காட்டு. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பினார். அப்ப இந்த இடத்துல நடுவுல என்ன வரணும்னா ஏனெனில்னு வரணும். இந்த மாதிரி ஏனெனில் எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா இது எக்ஸாக்டா சொல்ல முடியும். எப்போ ஏனெனில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் கான்செப்ட், 100% கான்செப்ட் யூ கேன் சே. ஓகேங்களா? என்னன்னா ஒரு கூற்று சொல்லி அந்த கூற்றுக்கான காரணம் 2வது வாக்கியமா இடம்பெறுது அப்படின்னா
அந்த இடத்துல அந்த காரணத்துக்கு முன்னாடி இந்த ஏனெனிலானது இடம்பெறும். ஓகேங்களா? காயிதே இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், இது ஒரு கூற்று. அதற்கான காரணம் என்ன? அவருக்கு எளிமையை விரும்புவர். அதற்கான காரணம் அவர் எளிமையை விரும்புபவர். சோ இந்த மாதிரி ஒரு கூற்று வந்து அதற்கான காரணம் அடுத்து வருது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல ஏனெனில் பயன்படுத்தணும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 100% கரெக்டான ஒரு கான்செப்ட் தான். அப்ப கூற்று காரணம் வருது அப்படின்னா அந்த காரணத்துக்கு முன்னாடி ஏனெனில் பயன்படுத்தணும். இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த ஏனெனிலுக்கே இருக்கு பாருங்க. இந்த 3வது கேள்வி, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அப்படின்றாங்க. இது ஒரு கூற்று. அடுத்தது, மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏன் மரங்கள் வளர்க்கணும்? மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்போ இந்த கூற்றுக்கான காரணம் ஏன் அதிக அளவு மரங்களை வளர்க்கணும் அப்படின்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்ப அடுத்து காரணம் வந்திருக்கா? அப்ப கூற்று வந்து அடுத்து காரணம் வருது அப்படின்னா அந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்? ஏனெனில் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது, இல்லை என்றால் அப்படிங்கறத எப்ப பயன்படுத்தணுங்கிறத சொல்லலாம். இல்லை என்றாலுக்கும் எக்ஸாக்ட் 100% கான்செப்ட் சொல்ல முடியும். என்னன்னா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பம் நேரிடும். ஏனெனில் துன்பம் நேரிடும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரீசன். ஓகேங்களா? ஓகே, அதாவது 2வதா வருது வந்து ரீசன் கிடையாது, ஒரு விளைவு. ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், பண்ண தவறிட்டீங்கன்னா இது நேரிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த இல்லை என்றால் அப்படிங்கிற வார்த்தையானது பயன்படுத்தணும். இணைப்பு சொல்ல. புரியுதுங்களா? யூ ஹாவ் டு டூ சம்திங். இஃப் யூ நீங்க அத பண்றதுக்கு மறந்துட்டீங்க அல்லது பண்ணல, இஃப் யூ ஃபெயில்டு டு டூ அப்படின்னா அதனால வரக்கூடிய விளைவு அடுத்து சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த இல்லை என்றால் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? ஒரு கட்டாயமான ஒரு செயலை கொடுத்து விட்டு அந்த செயலை செய்ய தவறினால் ஏற்படக்கூடிய விளைவு அடுத்து வந்துச்சு அப்படின்னா அங்க இல்லை என்றால் பயன்படுத்தணும். ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ஏவல் வந்து, அதாவது ஒன்றனை நீங்க செய்யணுங்கிறது ஏவல். ஓகேங்களா? ஒரு ஏவல் வந்து அந்த ஏவலை நீங்க செய்ய தவறினால் ஏற்படக்கூடிய விளைவு அடுத்த தொடராக வறுமை எனில் அந்த 2 தொடர்களையும் இணைக்க இல்லை என்றால் என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது எனவேக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் நான் இந்த ஆகையால் அதனாலுக்கு வரேன். ஓகேங்களா? பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இந்த எனவே எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு கருத்தை சொல்லிட்டு ஒரு கருத்தையோ அல்லது ஒரு நிகழ்வையோ, ஓகேங்களா, ஒரு கருத்தை சொல்லலாம், இல்லைன்னா ஒரு நிகழ்வு சொல்லலாம். சொன்னதுக்கு அப்புறமா அதற்கான நடவடிக்கை அடுத்து வந்துச்சு அப்படின்னா இதற்கான நடவடிக்கை, இது குறித்து நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்களோ அது அடுத்து வந்துச்சு அப்படின்னா அது அந்த இடங்கள்ல எனவே அப்படிங்கறத பயன்படுத்தும். ஓகேங்களா? பிறருக்கு கொடுத்த செல்வத்தின் பயன். பிறருக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நாம் பெற்ற செல்வத்துடைய ஒரு பேரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கருத்து. ஓகேங்களா? இந்த கருத்துக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சோ அதனால என்ன பண்ணணும்? நம்ம பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அப்ப அது நடவடிக்கை. ஓகேங்களா? இந்த கருத்தினால நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? பிறருக்கு கொடுக்க போறீங்க. சோ அதுதான் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறது இந்த கருத்திற்கான நடவடிக்கை நம்ம எடுக்க போறது. சோ இந்த மாதிரி எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ அல்லது எடுக்க போகின்ற நடவடிக்கையோ அல்லது எடுக்கின்ற நடவடிக்கையோ அடுத்து 2வது தொடர்ல அமையுது அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்ம எனவே பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஒரு கருத்து அல்லது நிகழ்வை குறிப்பிட்டு அந்த நிகழ்விற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அடுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல எனவே பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்ப 2வதுக்கு வாங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இது ஒரு உண்மை சம்பவம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு உண்மை வெளிப்பட்டு, அதாவது ஒரு பொது வழக்கம், ஒரு நடைமுறை இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனால அது என்ன பண்ணும் அப்படிங்கறத சொல்ல வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்கள்ல ஆகையால் பயன்படுத்தும். அதாவது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். காக்கையின் கூட்டில் ஏன் முட்டையிடும்? இந்த இடத்துல இந்த 2வது வரக்கூடிய சென்டென்ஸோட ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு முதல் தொடர் ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆகையால் பயன்படுத்தலாங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பொது வழக்கத்தை குறிப்பிட்டாலோ அல்லது ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள் முதல் தொடர்ல, குறிப்பிட்டு விட்டு அந்த நிகழ்வின் காரணமாக அது இன்னொரு வழக்கத்தை கடைபிடிக்குது அப்படிங்கும் போது ஆகையால் பயன்படுத்தலாம். அதாவது பொது வழக்கம், அந்த வழக்கத்தின் காரணமாக இன்னொரு வழக்கமானது இடம்பெறுது அப்படிங்கும் போது ஆகையால் பயன்படுத்துங்க. அப்ப காக்கையின் கூட்டில் தான் எப்பொழுதும் குயில் முட்டையிடும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஓகேங்களா? இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, 2வது வர சென்டென்ஸ்க்கு காரணம் முதல்ல கொடுத்துட்டாங்க. காரணம் முதலில் வந்து கூற்று பின்னாடி வந்துச்சுன்னா ஆகையால் பயன்படுத்தணும்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல அதனாலும் பயன்படுத்தலாம், தவறில்லை.
அப்படித்தான் டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க. இதற்கு கிராமர் தான் விதிவிலக்காக அமைந்து விட்டது, இலக்கணம் தான் விதிவிலக்கு. ஏன்னா நம்ம இப்படி கூட சொல்லலாம், குயிலுக்கு கூட கட்ட தெரியாது, அதனால அது என்ன பண்ணும், காக்கையோட கூட்டுல போய் முட்டையிடும் அப்படிங்கறத நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்துறோம். சோ இதற்கான காரணம் தான் அடுத்து வந்திருக்கு. சோ அதனால நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அப்ப தமிழகத்துல மழை பெய்து வருகிறது, இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம், அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பயன்படுத்துறோம், மேலும் அப்படிங்கறத பயன்படுத்தணும். ஆனா இதுவும் விதிவிலக்கான ஒன்றுதான். அதாவது இதே எக்ஸாக்ட் சென்டென்ஸ் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனால்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா அதனால் வரக்கூடாது, அது தவறுதலா கூட இருக்கலாம். ஏன்னா தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, அதனால 2 நாட்கள் மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, ஒரு இன்னைக்கு 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிச்சிருக்கு அப்படின்றாங்க. இது ஆப்டா இருக்குமா அப்படின்னா ஒரு 10% ஆப்டா இருக்கும், ஆனா 90% நாட் ஆப்ட் டு த கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு சிலரால இதை ஏத்துக்கொள்ள முடியும், ஆனா எல்லா டைமும் இதை ஏத்துக்கொள்ள முடியுமா இந்த மாதிரி வந்தா அப்படின்னா கிடையாது. இந்த நிகழ்வுக்கு வேணா இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கலாம், பட் இந்த இடத்துல மேலும்னு தான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுமே இருக்கு, அதாவது இதுக்குமே மேலும்னு ஒரு ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க, ஒரு ஆன்சர் கீழே அதனால கொடுத்திருக்காங்க. இந்த குயிலுக்கு கூடு கட்டும் இதுவுமே ஆகையால்னு ஒண்ணுல கொடுத்திருக்காங்க, இன்னொன்னுல அதனால கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே இந்த சென்டென்ஸ்க்கு இடம் பெறலாம். இது ஒருவேளை இந்த கேள்வியில கொடுத்து 2 ஆப்ஷனுமே உங்களுடைய ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆல் ஃபேட். யாரு ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா இதற்குன்னு ஒரு இலக்கணமானது இல்லை, ஒவ்வொரு நபரை பொறுத்தும் அந்த நபரின் புரிதலை பொறுத்து நம்மளாதான் இதற்கு இலக்கணத்தை வகுத்துக்கிறோமே தவிர இதற்குன்னு ஒன்று கிடையாது. ஓகேங்களா? ஆனா இல்லை என்றால் ஏனெனில், எனவே இந்த 3ஐ உங்களால உறுதியா சொல்ல முடியும். ஏனெனில் அப்படிங்கறது எப்ப சொல்லணும்னா, கூற்று முதலில் அதற்கான காரணம் பின்பு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏனெனில் பயன்படுத்த வேண்டும். அதுவே ஒரு கருத்து அல்லது நிகழ்வு முதல் தொடரில் இடம்பெற்றுவிட்டு அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை முடிவு என்னவோ அது வரும் பொழுது எனவே அப்படிங்கறது பயன்படுத்தணும். அதாவது கருத்து அல்லது நிகழ்வை கொடுத்து விட்டு இதனால் நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க பாருங்க, அந்த முடிவு 2வது தொடர்லயோ அல்லது இந்த நிகழ்விற்கான நடவடிக்கை அடுத்த தொடர்லயோ வருதோ அப்படின்னா அந்த இடத்துல எனவே பயன்படுத்தணும். இதுவே ஒரு செயலை நீங்க செய்ய வேண்டும், ஒரு செயல் ஒரு கட்டாயமாக யூ ஹேவ் டு டூ சம்திங் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஒருவேளை நீங்க அதை தவறிட்டீங்க அப்படின்னா அதனால என்ன விளைவு வருங்கிறது 2வது தொடர்ல கொடுத்திருக்காங்கன்னா அந்த இடத்துல இல்லை என்றால் பயன்படுத்தும். ஓகேங்களா? அடுத்து இந்த பகுதியில மீதி இருக்கக்கூடிய எதுவுமே நம்மளுடைய சிலபஸ்ல கவர் பண்ணக்கூடிய இது கிடையாது. சோ அதனால இதெல்லாம் விட்டுலாம். அடுத்தது கலை சொல் அறிவோம். ரிலீஜியன் அப்படின்னா என்னன்னா சமயம்னு அர்த்தம். சிம்பிளிசிட்டி அப்படின்னா எளிமை. சேரிட்டி ஈகை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிக்னிட்டி கண்ணியம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கைன்னு அர்த்தம். பிலாசபி அப்படின்னா தத்துவம், அடிக்கடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை, நிறைய பேருக்கு இதுக்கு பொருள் தெரியாது. இன்டெகிரிட்டினா என்ன சொல்றது, இன்டர் அப்படின்னு வந்ததுனால எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்கன்னா சேர்க்கிறது அப்படின்னு நினைச்சிருவாங்க. இன்டெகிரிட்டினா நேர்மைன்னு அர்த்தம். சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மைன்னு அர்த்தம். ப்ரீச்சிங் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உபதேசம்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே எளிதான ஒன்று, அதாவது மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுங்கிறது தான் உபதேசம் அப்படிங்கிறது. சோ உபதேசம் பண்ணுவது அனைவருக்கும் எளிதான ஒன்று, ஆனால் அதனை கடைபிடிப்பது ரொம்பவுமே கடினமான ஒன்று. Preaching is easy, but following what you preach is really hard. சரிங்களா? இதுதான் சொல்லுவாங்க practice what you preach, அதாவது சொல்றதை நீ ஃபர்ஸ்ட் செய் அப்படிம்பாங்க. சோ அதுதான் preach அப்படின்னா உபதேசம்னு சொல்லுவாங்க. அதாவது 2 சென்டென்ஸ் சொல்லலாம். ஒண்ணு practice what you preach, அதாவது நீ சொல்றதை நீ ஃபர்ஸ்ட் செய் அப்படின்ற, அதாவது நீ சொல்லக்கூடிய அறிவுரை, நீ சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை நீ ஃபாலோ பண்ணு. அப்ப preachனா உபதேசம்னு அர்த்தம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், preaching is easy to everyone, but practice what you preach is hard to everyone னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அடுத்தது வானியல். ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? புரிஞ்சுதா?
சோ இதுதான் 3வது இயல்ல கொடுத்திருக்கக்கூடிய கலை சொற்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக். இந்த கிளாஸ்ல கிடையாது, அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 6th கம்ப்ளீட் பண்ணோம். 6th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 3 புக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்கமிங் டேஸ்ல அடுத்தடுத்த வகுப்புகள்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த 6th 7th இந்த வீடியோ வகுப்புகள், இந்த 6 கிளாஸஸ்மே வந்து நம்மளுடைய வே புக் சேனல், அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இதே சேனல்ல பிளேலிஸ்ட்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நீங்க பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் பயன்பெறும் வகையில உதவுங்க. அண்ட் இன்றைய வகுப்புல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இணைப்பு சொல்லுக்கு இன்னொரு வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த இணைப்பு சொற்கள் குறித்து நம்ம இன்னும் டீட்டெயில்டா பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்துக்கள் என்ன, எக்ஸாக்டா எந்தெந்த சொல்லுக்கெல்லாம் கான்செப்ட் சொல்ல முடியும் அப்படிங்கிற அடுத்த அப்கமிங் டேஸஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்மே வந்து தமிழ் பாடப்பகுதிக்கு அப்லோட் பண்ணுவோம். சோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா எல்லாமே 2025 குரூப் 4 எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களுக்கு இதற்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வரும். அதாவது இலக்கண மொழித்திறன் பயிற்சிக்கும் சரி அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குமான வீடியோ கிளாஸஸ்மே வந்து விஏ புக்ல அப்லோட் ஆகும். So ஃபார் ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ.